அண்ட் இப்போ நான் டெக் ஃபவுண்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இப்போ எனக்கு வந்து ஒரு ஐடியா மட்டும் தான் இருக்கு, நான் லைஃப்ல கோட் பண்ணதே இல்லை, டெவலப் பண்றதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்றவங்களுக்கு in 2025 with all the AI tools and everything, what advice would you give to them? You are not a developer, so how did you write content, how do you publish it, how did you host it? என்னோட ஃப்ரெண்ட் டீல்ஸாக ஃப்ரெண்ட் இருந்த வரைக்கும் நான் எதுவும் வேணும் இல்லை, அது மாதிரி பண்ணி கொடு ஆச்சுன்னா நான் ஃபவுண்டிங் டிசைனர் ஆகிக்கிறேன். எல்லாருமே நம்ம ஏமாத்திட்டாங்க, ப்ராடக்ட் பில்ட் ஆயிடுச்சு. ஓகே, டெவலப்பர் ஃப்ரெண்டும் உஷார் ஆகிட்டான். எல்லாம் நம்ம ஸ்டார்ட் அப்பாக இருக்கும்போது வி கான் கிவ் மணி, வி ஹேவ் டு செல் த விஷன் டு தம். சென்னையில் ஒரு ஈவென்ட் பண்ணுறோம். ஓ சரி, ஓகே. கஸ்டமர் சப்போர்ட் வியூ எல்லாத்தையும் கூப்பிடுறோம். ஓகே, ஒரு ஈவென்ட் பண்ணுறோம் சின்னதாக. ஸோ அப்படின்ற போது நான் போடுறேன், யாருமே வரல. பார்த்தீங்கன்னா 15 டொமைன் வாங்கியிருப்பேன். ஓகே, ஏன்னா டொமைன் ஐயோ ஏன் ஐடியா அது யாராச்சும் திட்டிடுவாங்க. மொதல் டொமைனை வாங்கு, ஐடியா தோணே முதல் டொமைன் வாங்கிடுவேன். ஓகே, என்னோட ஏமே என்ன இருந்துச்சுன்னா தானோஸ் பிராண்ட் அம்பாசிடர் ஆகும். கொஸ்டின் வந்தது எல்லாமே ஓகே, பில்ட் பண்ணிட்டோம், இது எப்படி மார்க்கெட் பண்ணுறது, எப்படி ரெவன்யூ மாற்றுறது அப்படின்றது தான். தட்ஸ் வை ஐ ரியலி வாண்டட் யூ ஆன் த பாட்காஸ்ட். ஹாய், ஒரு சின்ன இன்டரப்ஷன் பிஃபோர் தி ஆக்சுவல் வீடியோ. ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக்னால ஃபர்ஸ்ட் 15-20 மினிட்ஸ் ஒரு ஆடியோ மட்டும் கிளியராக இருக்காது. ஆனால் அதை பார்த்துட்டு ஃபுல் வீடியோ இப்படி தான் இருக்கும்னு நினச்சி ஸ்கிப் பண்ணிட்டாதீங்க. அதை வந்து ரீஷூட் பண்ணி அட்டாச் பண்ணலான்னு பார்த்தோம், ஆனால் அது அந்தளவுக்கு ஆத்தென்டிக்காக இல்லை. ஸோ வி வென்ட் வித் ஒரிஜினல் ஃபுட்டேஜ். ஹோப் யூ என்ஜாய் த எபிசோட். ஹாய், வணக்கம், வெல்கம். இது வந்து இன்னும் ஆக்சுவலாக பேர் வைக்கல, பட் இப்போதைக்கு இது MicroSaaS பாட்காஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பாட்காஸ்ட்ல வந்து நம்ம லாஸ்ட் எபிசோட்ல மனோஜ் கிட்ட பேசியிருந்தேன். அதில் என்ன போடலாம், மனோஜ் வந்து தனியாக ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணி he built it, he scaled it to $80,000 in revenue. இப்போ எவ்வளோ பண்ணிருக்காருன்னு தெரியல. And he's like building it solo. And another தவிர ஃபுல்லாக we spoke about his building journey. And எனக்கு அதுக்கப்புறமா ஒரு ஐடியா வச்சு, இந்த மாதிரி நம்ம ஊரில் நிறைய பேர் MicroSaaS பண்ணிட்டு இருக்காங்க, பட் தென் they don't have they're not that popular. So அவங்க வந்து எனக்கு வந்து இந்த பாட்காஸ்ட்ல கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சார். And today என் கூட வந்து Nihal இருக்காரு. Nihal actually is a teammate. Like we work together at Stitch Flow. But beyond that, Nihal is also a MicroSaaS builder. Now வந்து one of the very few people with MicroSaaS on their LinkedIn headline. So Nihal நம்ம தனியா இதுக்கு முன்னாடி MicroSaaS பத்தி பேசல. So பாட்காஸ்ட் டைரக்டா பேசலாம் அப்படின்னு போட்டு இருக்கேன். Nihal, thank you so much. சூப்பர். நம்ம வந்து like we obviously talk a lot. நம்ம ஒண்ணா ஒர்க் பண்றோம். But MicroSaaS பத்தி நம்ம ஒண்ணா உட்காந்து பேசுறது இல்லை. So அதனால வந்து this next 1.5 hour is going to be about that. But more specifically, எனக்கு உங்களுக்கு வந்து marketing. I want to learn MicroSaaS marketing. So we'll start with just obviously a quick intro and உங்களோட MicroSaaS journey எப்படி ஆரம்பிச்சது and what are the things that you have done. So we'll start with that. And thank you so much for having me. Like first Manoj podcast பார்த்துட்டு வரும்போது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி சொன்னாரு. நம்ம லைக்காக ஃபெயிலியர் ஸ்டோரி சொல்லுவோமே, ஏன்னா சக்ஸஸோட ஃபெயிலியருக்கு நிறையா பவர் இம்பாக்ட் அதிகம். So I'll just talk about it and then I'll just show you, like walk you through how we can do marketing for MicroSaaS and how things have changed and evolved with AI. Correct. So that's how, like before what I did like 2 years back is completely different. I don't know what I'm going to do, right? So under my, but again, so episode 2019 நான் UG முடிச்சேன், பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்போலோட. ஸோ முடிச்சுட்டு ஒரே தான் அப்போலோ இருந்துச்சு, ஜோஹோல போய் சேரணும். ஓகே, ஸோ அப்போதைக்கு இருக்க இது என்னன்னா, ஜோஹோனா ஐஃபோன் தருவாங்க, லேப்டாப் தருவாங்க. ஓகே, ஸோ அந்த ஒரே குறிக்கோள் தான், சேர்ந்தா ஜோஹோல சேரணும். ஸோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கோடிங் இன்ட்ரெஸ்ட் இருந்து போனேன். ஆனால் வந்து யூ லைக் அதுதான் பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகணும். இந்த ஆப்ஷன் தான் வீட்டில். ஓகே, பிசிஏ போன பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போனேன். சரி, ஓகே. பிசிஏ நல்லா இல்லை, பிஎஸ்சி வந்து நல்லா இங்கே ஃபீல் ஆச்சு, அப்படியே பிஎஸ்சி போயிட்டேன். ஓகே, அவ்வளோ அந்த அளவுக்கு இதெல்லாம் இப்போதைக்கு என்ன ambition அப்பெல்லாம் என்ன கேட்டாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ambition தான் இருக்கும். ஓகே, I never thought I'll end up in SaaS. SaaS ஒரு உலகம் இருக்கிறது எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ நான் ஸ்டார்டிங் வந்து நிறைய இன்டர்வியூ போகும்போது சொல்லியிருக்கேன், எனக்கு SaaSன்னு காலேஜ் படிக்கும் கேட்டால் நான் ஜோஹோன்னு சொல்லுவேன். ஓகே, எனக்கு அப்படிதான் SaaS ஒரு டெஃபினேஷனாக இருந்துச்சு, ஜோஹோ தான் இருந்துச்சு. ஓகே, அப்போதைக்கு I don't think Freshworks, Chargebee, Perfect, lot of companies அப்போதைக்கு எதுவும் அந்த அளவுக்கு பாப்புலர், ஜோஹோ மட்டும் சூப்பர் பாப்புலர். ஓகே, ஸோ அப்படிதான் ஆரம்பிச்சது. ஸோ 2019 பாஸ் அவுட் ஆனேன், ஜோஹோல இன்டர்வியூ கிடைக்குது. அப்பெல்லாம் முன்னாடி மார்க்கெட்டிங்லாம் எந்த வேலை, கஸ்டமர் சப்போர்ட் எங்கே போனால் அப்ளை பண்ணிட்டு, ஓகே, இங்கேருந்து வாழைப்பள்ளி கூட பார்க்க ட்ரெயின் ஏறி அங்கே போயிட்டு கூடாஜில் இறங்கி அங்கேருந்து போயிடுவேன். ஓகே, ஸோ இப்படி தான் இருந்துச்சு, எல்லா இன்டர்வியூக்கு போயிட்டு இருந்தேன். ஓகே, பட் எதுவுமே எனக்கு செலக்டே ஆகும், சும்மா அப்செட் என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அப்போ தான் ஓகே பண்ணுவோம், கோர்ஸ் எடுத்து போனோமே சொல்லிட்டு ஃபிட்டார்னு சொல்லிட்டு டீனர் இன்ஸ்டியூட். ஸோ அங்கே போயிட்டு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிராஷ் கோர்ஸ் பண்ணேன் 15 days 20 days. ஸோ படித்து முடிக்கும் போதே எனக்கு ஒரு ப்ராப்பர் இருந்துச்சு, இந்தியனில் அப்ளை பண்ணேன், ஒரு ஜாப் கிடச்சிருச்சு. ஸோ என்னடா இவ்வளோ ஈஸியாக இருக்கே, வேலை கிடைச்சிச்சு, மாதம் 15,000 சம்பளம், எனக்கு அப்பா பெரிய விஷயம் தான்.
ஸோ ஐ தாட் லைக் அண்ட் கோ அண்ட் இதே மாதிரி ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்ல மொத்தம் ஆஃபீஸ். ஓகே. ஸோ ஃபவுண்டர், கோ-ஃபவுண்டர், ஒரு டெவலப்பர், நான். ஓகே. இதான் மொத்த டீம் சைஸ். ஓகே. அது வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி. ஓகே. ஸோ அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது என்னோட. நான் வந்து SEO பண்ணுறேன். ஓகே. ஸோ அப்போ SEO அகைன் ஃபர்ஸ்ட் டைம் கம்பெனிக்குள்ள போகிறேன். SEO ஜஸ்ட் டைட்டில் சேஞ்ச் பண்ணுறது, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறது, கீவேர்ட் ஸ்டஃப் பண்ணுறது. இல்லாட்டி அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேக் டீம் பில்டிங் சொல்லிட்டு ஒரு டீமே இருக்கும். முன்னாடி ஒரு 4 years பேக். அப்போ டேரக்ட்லி சப்மிஷன், சோஷியல் புக் மார்க்கிங், யூடியூப் கமெண்டிங், இது மாதிரி நிறையா அது இருக்குது. ஸோ இதெல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல் டைமாக. பட் அந்த அளவுக்கு இம்பாக்ட் மாதிரி தெரியாது. ஆனால் அதான் பண்ணுறோம், SEO அதான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி ஆரம்பிச்சு தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்குள்ளே ஒரு நாள் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது Zoho வந்து கால் வருது. இந்த மாதிரி உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு, நீங்கள் வந்து கிளம்பி வாங்கன்றாங்க. சூப்பர் சொல்லிட்டு இன்டர்வியூ எத்தனை மணிக்கு? 7:30 மணிக்குன்றாங்க நைட்டு. ரைட், 7:30 மணிக்கு இன்டர்வியூ. எங்கள் வீட்டில் நம்பவே இல்லை. இல்லை யாரா இன்டர்வியூ நைட்டில் உனக்கு அப்படின்னு தான் கேட்டாங்க. நான் சொல்லல அவங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் டுக் த ட்ரெயின். அப்படி போயிட்டு இருக்கேன். அப்போ நேரம் பார்த்து சிக்னல் போட்டான் உடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில். லைக் ஒரு 40 minutes சிக்னல். என்ன ரீசன் தெரியல. ஸோ நான் போனான்னு பார்க்குறேன். 7:30, 8 o'clock தான் உள்ளே போகிறேன். பார்த்தா எல்லாருமே இன்டர்வியூ முடிச்சு போயிட்டாங்க. கடைசி ஒரு பையன் மட்டும் இருக்கான். அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே போகிறேன். செம்ம கான்ஃபிடென்ஸோட போகிறேன். இந்த வேலை கிடைக்குது, Zoho செட்டில் ஆகும். அவங்க வந்து ஃப்ரீ சாப்பாடு வேலை எல்லாருமே ரொம்ப டெம்ப் பண்ணிட்டாங்க. Zoho சாப்பாடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போனால் கண்டிப்பாக சேரணுன்ற மைண்ட் செட்லாம் போனேன். அங்கே போனே ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஜப்பானுக்கு நம்ம Zoho லான்ச் பண்ணுவோம், ஜப்பானுக்கு நீங்கள் எப்படி SEO பண்ணிக்கிட்டாங்க? ஜப்பானுக்கு SEOவா? என்னடா இது இப்படி சொல்கிறீங்க? நான் போய் SEO போய் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன். எடுத்துகிட்டு ஜப்பானுக்கு SEOனா எனக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தெரியாது. சரி சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுறதே தெரில. அப்போ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக இருந்துச்சு. நான் அது மாதிரி அசைன்மெண்ட்டாக அவங்க அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ChatGPTலாம் எனக்கு கிடையாது. இருந்தால் மேபி அந்த வேலை நினச்சிருப்போம். ஸோ போயிட்டு நான் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறேன். ஜப்பானில் கீவேர்ட் சர்ச் பண்ணுறேன். கூகுள் கீவேர்ட் பேனல் போகிறேன். எல்லாத்தையும் போட்டு கூட அனுப்பிடுறேன். போய்ட்டு ஆனால் சைட் ஆகுது. ஓகே. ஸோ அப்போது மைண்ட் அப்செட் ஆச்சு. அப்போ இந்த மாதிரி நிறையா கம்யூனிட்டிஸ் தெரிய வருது. SaaSன்ற கம்யூனிட்டிஸ் சென்னையில் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. ஸ்டோரி டெல்லர்ஸ் டைப்பாக இருக்கட்டும், ப்ராடக்ட் ஃபோக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கம்யூனிட்டிஸ் வரும்போது நான் அந்த ஈவெண்ட்லாம் ஹேண்டில் பண்ணுறேன். ஏன் இப்போ வந்து இப்போ நான் உங்கள் மைண்ட் செட் அந்த டைமில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து கம்யூனிட்டிஸ் நிறைய இருக்கு. இங்கே அந்த மோட்டிவேஷன் எங்களுக்கு யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் டியூரிங் த வீக்கெண்ட்ஸ் ஆர் ஈவினிங்ஸில். ஏன் அந்த கம்யூனிட்டி ஆர் இந்த மீட்டப்லாம் போகும் அப்படின்னு? இங்கே வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வேலைக்கு போயிட்டாங்க. எல்லாம் பிஸியாகவே இல்லை. ஸோ எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. அப்போ தான் எனக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் சுற்றிக்கிட்டே இருப்பேன். லைஃபே இருந்துச்சு. அப்புறமேட்டு தான் சொன்னார், நீங்கள் லிங்க்டின்ல போய் போஸ்ட் போடு, ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு. ஓகே. ஸோ அட் சேம் டைம் நான் வந்து ஒர்க் பண்ண கம்பெனி தான் மூடிட்டாங்க. கோவிட் டைம் இருந்துச்சு. ஸோ அந்த கோவிட் டைம் இந்த கம்பெனியை மூடிட்டாங்க. ஸோ இப்போ சும்மா இருக்கும்போது ஏதாச்சும் வழி ஆகுன்றதால ஏதாவது இந்த மாதிரி கொஞ்சம் ஈவெண்ட்லாம் போவோம். அப்போ தான் லிங்க்டின்ல போய் சொன்னாங்க, நீ போய் இது மாதிரி இவங்களாம் ஃபாலோ பண்ணு அப்படின்னாங்க. சரி ஓகே. இது மாதிரி ஒரு யாக் ப்ராடக்ட் ஃபோக்ஸ் நிறைய பேர் பெரிய ப்ராடக்ட் மார்க்கெட்டாக நான் ஆகணும்னு நினச்சேன். அப்போ தான். ஸோ இப்போ நிறைய பேர் நான் ஃபாலோ பண்ணுறேன். அவங்க நிறைய பேர் லிங்க்டின்லேயே சும்மா டாக்ஸன் டிபோஸ் சொல்லிட்டேன். மேலே நான் பிகினராக இருக்கேன், எனக்கு ஏதாச்சும் சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த லிங்க்ஸ்லாம் போய் படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அப்போ தான் பேசிக்காக ஓகே இவ்வளோ ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டோ டிஜிட்டல் மார்க்கெட்டோ பெரிய வேஸ்ட் நாலேஜ். நம்ம அதுக்கு தெரிஞ்ச SEOட ஸ்மால் பார்ட் தான். அப்போ தான் இந்த MRR, ARR, CAC இது மாதிரி எல்லா ஜார்கனுமே லைஃப்பில் வந்துச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கம்யூனிட்டிக்குள்ளே போகும்போது தான் ஓகே இது மாதிரி நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கு தெரியும். அப்போ லிங்க்டின்ல கன்சிஸ்டண்டாக போஸ்ட் பண்ணும்போது இந்த ஜாப் ஆஃபர் பண்ணுறது. ஓகே. இது மாதிரி நம்மள ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் ரோல் இருக்குது. SaaS கம்பெனி தான். ஸோ உனக்கு நாங்கள் அதே சம்பளம் தான் தருவோம், நீ ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு சேலரி ஒரு பார்ட்டாகவே தெரிஞ்சது இல்லைங்க. நீங்கள் எப்போவுமே என்ன தோணுச்சுன்னா ஐ ஹேவ் தி ஸ்கில்ஸ், இஃப் ஐ டெவலப் தி ஸ்கில்ஸ் ஐ கேன் மேக் மோர் மணி. அந்த இன்டென்ஷன் தான் நான் எப்போவே இருந்தேன். ஸோ மணி நெவர் பே பிக் பார்ட் வரும். ஸோ இங்கே போய் ஜாயின் பண்ணுறேன். 15,000 சேலரி, 1 year 1.5 years ஒர்க் பண்ணுறேன். அப்போ தான் அந்த கேபிட்டல் ஆட்ஸ் ஆர் மார்க்கெட் பிளேஸ் ஆர் லைக் கூகுள் ஆட்ஸ் இது எல்லாமே எனக்கு அங்கே ஆக்சுவலாக 3 பேர் தான் டீமே. கண்டென்ட் ரைட்டர், ஒரு SEO பர்சன், ஒரு டிசைனர். இங்கே எல்லாருமே நான் ஒர்க் பண்ணுறேன். ஓகே. கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணும்போது தட்ஸ் டிஃப்ரெண்ட் லெவல். அது SaaS இண்டஸ்ட்ரி எல்லாமே உள்ள வருது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அதை கட் பண்ணோடனே SaaS ஸ்டாக்கில் போகிறேன். ஸோ SaaS ஸ்டாக்கில் போனதுமே ஒரு டிஃப்ரெண்டாக எக்ஸ்பீரியன்ஸ். SaaS Talk is like Europe's largest SaaS conference. Okay. எப்படி SaaS எப்படி USAல இருக்காங்களோ SaaS Talk வந்து யூரோப்ல பெரிய ஆகும். ஓகே. ஸோ அங்கே வந்து நான் அந்த ஃபவுண்டருக்கு லிங்க்டின்ல மெசேஜ் பண்ணுறேன். இது மாதிரி நீ யூடியூப்ல நிறைய வீடியோ வச்சிருக்க, நான் ஆப்டிமைஸ் பண்ணி தரேன் உனக்கு, நீ எது காசு இருந்து தரவேன்னா உங்களே ஃபீட்பேக்காக கொடுத்துருவேன். எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஃபவுண்டர் somebody offers free for you now, they accept it because they know that is a big problem to solve. But they don't have the time and resource to allocate it. Okay. Somebody comes like யாச்சும் வந்து சொன்னா why not அப்படின்னு இருப்பாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி தான் அவங்க போய் பிச் பண்ணுறா வேற ஓகேப்பா வாரத்தில் ஒரு நாள் கால் நீ வந்து ஒர்க் பண்ணி கூட எனக்கு உன் ஒர்க் பிடிச்சதா நீ give you the review. நான் ஒர்க் பண்ண இன்டராக்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவரை சொல்றாரு. நீங்கள் இது மாதிரி நான் ஓப்பனிங் பண்ணுறேன் அப்படின்னு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம், நீ அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறியா அப்படின்னாரு.
ஓகே எனக்கு என்ன சம்பளம் அப்படின்னு கேட்கும்போது வாங்க சம்பளத்தை வந்து ஒரு 10 மடங்கு எக்ஸ்ட்ரா வராங்க. என்னடா அது இவ்வளோ காசா இது கிடைக்கா? எனக்கு ஜஸ்ட் இந்த சேலரி வந்து மெசேஜ் வந்துச்சு பார்க்குறேன், அம்மா கிட்ட போய் காமிக்கிறேன், பாத்தியா அவங்க பையன் இவ்வளோ சம்பளாச்சிருக்கானே, அவங்களால நம்பவே முடியல. சரி அது மாதிரி இம்பாக்ட். சரி ஓகே எத்தனை நாள் ஒர்க்கிங் அப்படின்னு நான் கேட்டேன். யூஸ்வலாக நம்ம ஒர்க் பண்ண சென்னையில் வந்து 6 days ஒர்க் பண்ணேன் நிறைய கம்பெனி. இது வந்து 4 days ஒர்க் வச்சு. ஓகே இல்லை 4 days வேலை பார்க்கணுமா அப்படின்ற போது இது எல்லாமே புதுசாக சாஸ்ன்றது அப்போ தான் ஃபுல்லாகவே வருது. ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறேன், அங்கே ஒரு 1.5 years இருக்கேன். அப்புறம் அந்த கம்பெனி லே ஆஃப்ஸ் ஆகுது, அதில் இம்பாக்ட் ஆகுது. ஓகே ஸோ அந்த கம்பெனியில் இந்த ஒரு நல்ல விஷயம்னா ஐ லேர்ன் என்டையர்லி 0 to 1 மார்க்கெட்டிங். ஓகே அந்த கம்பெனி இஸ் நியூ ப்ராடக்ட். சூப்பர். ஸோ எண்ட் டு எண்ட் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி ரீச் அவுட் பண்ணி எப்படி கொலாபா ஒரு இபுக் பண்ணணும், ஒரு SEO எப்படி பண்ணணும், எப்படி லிங்க்டின் ஆட்ஸ் ரன் பண்ணணும், இந்த பர்டிகுலர் டார்கெட்ஸ் பண்ணிட்டு அங்கே இந்த 1 yearல ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி, ஒரு MBA கிராஷ் கோர்ஸ் மாதிரி முதலையும் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே அங்கே வந்து அப்புறம் செம்ம கான்ஃபிடன்ஸ். லைக் என்ன ப்ராடக்ட் இந்த அந்த நிலைமைக்கு தான் நான் ஆகிட்டேன். ஓகே என்ன வேணா பண்ணலாம் இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை, அவ்வளோதான் என் மைண்டில் இருந்துச்சு. ஸோ அங்கேயே வந்து ஓகே அப்பவே உங்களுக்கு வந்து லைக் ஓகே ஒரு ப்ராடக்ட் எடுத்து மார்க்கெட் பண்ணலான்ற கான்செப்ட் வந்து. ஆமாம். ஸோ அங்கேயே நம்ம சோலோவா பண்ணலாம், ஸ்மால் ஸ்கேல்ல பண்ணலாம்னு ரெடி அப்பயே வந்து. ஓகே ஏன்னா இப்போ எல்லாருமே என்ன தோணும்னா ஒரு SaaS பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய டீம் வேணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், ஒரு ஃபண்டிங் வேணும்னு. லைக் ஹவ் ஆர் யூ கான்ஃபிடென்ட் தட் யூ கேன் லைக் நம்ம இன்னொரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறது ஒரு ஆள் கிடைச்சா பண்ணிக்கலாம்ன்ற கான்ஃபிடன்ஸ் எப்படி வந்து? ஒன்று வந்து என்னோட ஃப்ரெண்ட் டெவலப்பர் ஃப்ரெண்ட் சூப்பர் ஸ்மார்ட். ஓகே அவன் கூட நான் ஒர்க் பண்ணும் போதே இவனுக்கு கூட எவ்வளோ போல இருக்குது, இவெல்லாம் கம்பெனியில் வேஸ்ட் பண்ணுறாங்க இவனை. ஓகே இவன் அவன் கூட சேர்த்துக்கிட்டு பண்ணேன். ஏன்னா 2 விஷயம் தான் நான் பார்த்தேன். யூஸ்வலாக ஹங்கர் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதாச்சும் பண்ணணும். ஸோ நைட்டு 1:30 மணி 2 மணி வரைக்கும் அவன் ஃபோன் கால் பேசுவோம். ஓகே ஸோ ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு ஒருத்தன் 1:30 மணி 2 மணி வரைக்கும் ஃபோன் கால் மீன் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் இல்லாமல் பேசுகிறனாலே அது போதும். தட்ஸ் த இன்டென்ட் நீஸ் இஸ் ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது தான் அவன் என்ன பேசுகிறேன், இந்த மாதிரி பிட்லின்ற மாதிரி ஒரு URL ஷார்ட் இருக்குது பிட்லி. ஆமாம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அதை URL வந்து ஷார்ட் பண்ணி தரோம். நான் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து சார் இது மாதிரி பண்ணுறேன். ஸோ இது வந்து தப்பான டேட்டாவாக காமிக்குது. மெட்டால போய் போடுறீங்க, மெட்டால போய் கிளிக் பண்ணா 2 கிளிக் காமிக்ஸ். ஏன்னா அது வந்து USல போய் ஹிட் பண்ணிட்டு வரும். ஸோ இங்கே ஒரு மனசு கிளிக். ஸோ 2 கிளிக்ஸ் மாதிரி காமிக்கும். இதெல்லாம் ரூல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வேற ஒன்று கிளிக் பண்ணுறோம், காசு அழைக்கிறோம், வைக்கிறோம், அவ்வளோதான். சூப்பர். அந்த ஐடியா வந்து யூ அப்சர்வ் அ ப்ராப்ளம் அண்ட் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுன்ற அந்த ஒரு ஆங்கிள் இருந்து வருது. சரி ஓகே. இப்போ வந்து இப்போ லைக் யூ வுட் ஹவ் சீன் மெனி ப்ராப்ளம்ஸ். ஏன் அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு? I faced that problem because I was the one who was putting social media posts for all the companies as working. நான் சோஷியல் போடும்போது 40 கிளிக் 50 கிளிக் காமிக்கும். பட் நீ எங்கடா 20 பேர் யாராவது கிளிக் பண்ணா வெப்சைட் தான் வரணும், எங்கடா வரீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அவரே பார்ப்பேன் மச்சான் பூரா பண்றோம். And what was his reaction? Like you live this problem, so on the one period that is a big problem. But for him, he doesn't know. Like how did you convince him, or how was he interested? நல்ல கேள்வி. அவனை பொறுத்த வரைக்கும் நான் பெரிய ஆள். நான் என்ன சொன்னாலும் அவனுக்கு இது வந்து வேறு இது வந்து பிடிச்சினா உடனே சரியாயிருமா, சரி ஓகே தெரியாதுமா, நீ சொல்லிட்டியா சரி ஓகே. அப்படிதான் ஸ்டார்டிங்ல இருந்தோம். இந்த போக இந்த ஃபர்ஸ்ட் இதை பில்ட் பண்றோம் ப்ராடக்ட்டை. நான் சொல்றேன் நீ ப்ராடக்ட் அவங்க ஃபுல்லா பார்த்துக்கோ, மார்க்கெட்டிங் ஃபுல்லா நான் பார்த்துக்கோ. ஓகே. ஸோ அப்புறம் and he was in a full time job. ஆமாம், he was in a full time job. So he was working with Jio நினைக்கிறேன். ஓகே. ஸோ செம்மையாக தான் ஒர்க் பண்ணியிருந்தான். ஸோ எனக்குமே நான் ஸ்டார்ட் ஒர்க் பண்ணியிருந்த போது பயங்கரமாக போச்சு. டெய்லி நைட் ஆஃபீஸ் ஒர்க் முடிக்கிறோம், முடிச்சோடனே டக்குனு காலுக்கு வரும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து ஐட்ரேட் பண்ணுறோம் ப்ராடக்ட்டை. அப்போதைக்கு நாங்கள் பெருசாக அந்த UR ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணி எவ்வளோ குயிக்காக எப்படி லான்ச் பண்ணுவோம். ஓகே. அந்த தாட் எப்படி வச்சு இப்போ நிறைய பேர் என்ன வச்சுப்பாங்கன்னா நம்ம பண்ணால் ப்ராப்பராக பண்ணுவோம். ஏன்னா அந்த டைம்ல இப்போ ஆப்வியஸ்லி நிறைய ட்விட்டர்லாம் தெரியும். பட் அப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர் பில்ட்னா ஒரு 3 மாதம் எடுத்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஹவு டிட் யூ டிசைட் தட் நம்ம ஒரு MVP அப்படின்ற அந்த கான்செப்ட் டக்குனு பண்ணலான்ற தாட் எங்க இருந்துச்சு? ஏன்னா நம்ம அப்போ இந்த லீன் ஸ்டார்ட் அப் நிறைய அந்த எக்ஸ்போஜர்னால லைக் யூ ஆல்ரெடி நியூ திஸ் கான்செப்ட். எஸ், இந்த MBAலாம் கொஞ்சம் படிச்சு இந்த புக்கில் லீன் ஸ்டார்ட் அப் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து நீங்கள் வந்து எழுதுவாங்க, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இந்த ஸ்டேட்டில் இருக்கணும், இவ்வளோ காம்படிட்டாக இருக்கணும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் காம்படிட்டர்னு பார்த்தா 3 பேர் தான் இருந்தாங்க. 3 பேர் நான் அதை இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது, நமக்கு கொஞ்சோண்டு மார்க்கெட் ஷேர் கிடைச்சா கூட நம்ம $1 பில்லியன் கம்பெனி ஆயிடும். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு கனவு தான் அது எல்லாமே. சூப்பர். அது இந்த மார்க்கெட் ஷேர் ஹவு டிட் யூ ஃபைண்ட் தட் அவுட்? இப்போ நமக்கு சொல்ற எனக்கு புரியுது. ஆனா ஹவு யூ கான்ஃபிடென்ட் தட் இதுக்கு இவ்வளோ மார்க்கெட் இருக்கு அண்ட் நமக்கு வந்து இதுல ஒரு கேப்சர் பண்ண நம்ம வந்து காசு பண்ணலான்றது அது எப்படி வந்து ஹவு டிட் யூ அரைவ் அட் த கன்க்ளூஷன்?
நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் மார்க்கெட்டிங் கம்யூனிட்டியில் இருக்கனால எல்லா மார்க்கெட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்லையும் பேசுறேன். ஆனால் என்ன டூல் யூஸ் பண்றாங்க எல்லாமே சொல்றது பிட்லி தான். ஓகே சூப்பர். இது நான் இதோட பெட்டர் மென்டர் இது என்ன ப்ராடக்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து ஒரு 1 month ஒர்க் பண்ணி லான்ச் பண்றோம். சூப்பர். 1 monthல யூ ஆர் ஏபிள் டு அதை எக்ஸாக்ட்டா இப்போ அந்த நீங்க சொல்ற அந்த டபுள் கிளிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவோம். அது தவிர்த்து பிபி அனாலிட்டிக்ஸ் லைக் அவன் வந்து சார்ஜபிள் நிறைய பண்றான். நம்ம வந்து $5 $6 கொடுப்போம். ஓகே சீப்பாவும் கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க இந்தியா வந்து பில் பண்றோம் பெரிய காஸ்ட்ல. உங்களுக்கு தான் வேலிடேட் பண்ணணும். எவ்வளவு ஆச்சு இந்த 1 month வந்து how much did you spend to build it? அரௌண்ட் 5,000 to 10,000 ஆகும். டொமைன் ஒன்று வாங்கணும். டொமைன் வாங்கணும். அதை பிடிச்ச டொமைனே CLKK.in. ஓகே அது மாதிரி டொமைன். ஏன்னா யூஆர்எல் ஷார்ட்ல இருக்கும்போது அந்த டொமைன் சின்னதா இருக்கும். ஸோ அதுவே பெருசா தான் ஷார்ட் அண்ட் மெசர்வேஷன்ஸ். ஸோ நாங்கள் கிளிக்ல ஏதாச்சும் பண்ணலாம் சொல்லிட்டு கிளிக். ஸோ அப்படியே வச்சுட்டா கிளிக்ன்றத விட CLKK சூப்பர். ஸோ டொமைன் செலவு பண்ணி வேற செலவு பண்ணீங்க. போஸ்டிங் செலவு பண்ணணும். ஹோஸ்டிங் செலவு. அது மாதிரி அந்த ஆப் ஏபி காஸ்ட் சரிங்களா? ஒரு 10K ஆச்சு. அவ்வளோ அப்போதைக்கு பெரிய விஷயம் இல்லை. ஓகே ஏன்னா சாஸ்டாக்ல வருமானம் பெற்ற வருமானம் போடு எனக்கு அப்போதைக்குலாம் பிரச்சனையே இல்லை. ஓகே ஸோ அப்போதான் ஐ திங்க் ஸோ அந்த வெஸ்டர்ன் கல்ச்சருக்குள்ளேயே போகிறேன். அப்போதான் எனக்கு அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் பற்றி ஜோக் பேசுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னன்னே தெரியாது. ஓகே இல்லைன்னா ஆஃபீஸ்ன்றாங்க. ஆஃபீஸ்னா என்னன்னே தெரியாது. ஓகே இந்த மாதிரி ஒரு லைக் இதை சொன்னால் ஏழி மாதிரி இருந்தோம். அவங்க எல்லாம் வேற ஏதாவது பேசுறாங்க, நான் ஏதாவது வேற ஏதாவது பேசியிருந்தேன். ஓகே ஸோ அதுக்குள்ள உள்ள வரதுக்கே டைம் ஆயிடுச்சு எனக்கு அந்த எக்கோசிஸ்டம்குள்ள வரதுக்கு. ஓகே இது மாதிரி ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறோம், நான் பில்ட் பண்ணுறேன், லான்ச் பண்ணுறோம். ஸோ வந்து நான் எல்லாருக்குமே ரீச் பண்ணுறேன். எனக்கு சொன்ன எல்லா பிக்கி ஒர்க் ஆகலன்னு இந்த இது டூல்டா வெறும் $8 அவன் வாய்க்கிறான். என்னடா ஏன்டா பிக்ஸிக்கே பே பண்ண மாட்டேன் அவங்களுக்கு சொல்லுவோம். ஓகே அடா பாருங்களா என்ன ப்ராப்ளம்டா உங்களுக்கு யூஸ் பண்ணுங்கடா. ஓகே காசு கொடுத்து சால்வ் ஆகும்டா. இந்த மாதிரி அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் தான் இல்லடா. ஒரு டபுள் கிளிக் பிரச்சனை இல்லை. அதுக்கு நான் ஒரு செலவு பண்ணி பண்றது இல்லடா. எனக்கு நான் நினைச்சேன் ட்ராக்கிங் ப்ராப்ளம் நினைச்சேன். ஒரு ட்ராக்கிங் ஒரு ப்ராப்ளம் பெரிய யூஆர்எல் போடக்கூடாது, சின்ன யூஆர்எல் போடணும். ஓகே அதோட பர்பஸ் பிட்லி சால்வ் பண்ணா சால்வ் பண்ணு. சரி ஓகே. They are not interested in tracking because analytics எப்படி சோர்ஸ் வந்துடும். ஆனா இப்போ முன்னாடி நீ போய் வேலிடேட் பண்றப்போ செக் பண்ணலையா? ஆமா தவிர அந்த ஐடியால ஓகே. ஸோ போயிட்டு வேணாலும் அப்பதான் இன்னொரு ரியாலிட்டியா ஹிட் ஆகுது. என்னன்னா நான் நினைச்சா 2 காம்படிட்டர் இருந்து. ஓகே டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு காம்படிட்டர் வந்து ப்ராடக்ட். சரி ஓகே. ஷீட்டா முடிக்கும் போது 40 காம்படிட்டர். ஓகே எனக்கு அப்போ மொத்த கான்ஃபிடன்ஸே போயிடுச்சு. ஓகே ஏன்னா நம்ம 2 பேருக்கு சண்டை போட்டு ஜெயிக்கிறது எப்படி, 40 பேருக்கு சண்டை போட்டு ஜெயிக்கிறது எப்படி அப்படி இருந்துச்சு. நான் செட் ஆகல. அப்போதைக்கு அவன்கிட்ட நான் அடுத்த ஐடியா கொண்டு வரேன். ஓகே அது முடிஞ்சிச்சு. இது இன்னும் ஃப்ரெண்டாக தான் இருக்கான் அவங்க. ஆமா அது சரி புனி எந்த புனி இருந்தா. ஓகே இன்னும் ஃப்ரெண்டாக தான் இருக்கான். அவன் போய் சொல்றேன் அவங்க சார் நான் சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் தான் ஐடியாஸ் ஆர் சீப் எக்ஸிகியூஷன் இஸ் காஸ்ட்லி அப்படின்னு வச்சுட்டா. மாத்தவே இன்ன வரைக்கும் மாத்தவே. நான் மெசேஜ் பண்ண போனா ப்ரொஃபைல் எப்படி இருக்கும். இல்ல இது வந்து ஒரு காமன் ப்ராப்ளம் எஸ்பெஷலி டெவலப்பர்ஸோட ஒர்க் பண்றேன். நம்ம வந்து நம்ம மைண்ட்ல ஐடியா வந்து புரியுதா என்னவா சொல்லுவோம், அவங்க உட்காந்து பில் பண்றாங்க தான் தெரியும். ஐடி மாதிரி போட்டேனே அவன் உஷார் ஆயிட்டான். சரின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி நீ வரும்போது எனக்கு ரிசர்ச் பண்ணி கொண்டு வா. என்ன பார்க்க போற, என்ன ப்ராடக்ட், என்ன காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, உங்களோட வேல்யூ ப்ராப் என்ன அப்படின்றது மார்க்கெட் ரிசர்ச். மார்க்கெட் ரிசர்ச். அப்பதான் வந்துருச்சு ஈஸியா பண்ணியிருப்பேன். அப்போ நீ நிறைய பிளாக் நானே படிக்கணும், இந்த இண்டஸ்ட்ரி பார்க்கணும், G2 ரிவ்யூஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ ஒன்று வந்து ரொம்ப அடுத்தபடி என்ன கிளியர் ஆயிருக்குன்னா மார்க் டெஸ்ட் முக்கியம் இருக்குன்னு சொன்னா எந்த தெய்வம் தெரியல ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லணும். போகிறேன் படிக்கிறேன் மார்க் டெஸ்ட்டை டேரக்டாக ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கக்கூடாது. நான் கேட்க வச்சு இனிமேல் ப்ராடக்ட் பில்ட் பண்ண தேவையானா முடிச்சதுக்கு அப்புறம் இல்லை தேவை அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த கொஸ்டினிங் ஸ்டைலே மாறிடுச்சு. ஓகே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சே யூ கோ பேக் இன் டைம், இப்போ இந்த பிட்லி காம்படிட்டர் பில்ட் பண்ணா வாட் would you ask? சோஷியல் மீடியா போஸ்ட் போடுறீங்க, அந்த பிக் யூஆர்எல் ஷார்ட் பண்றது இது பிகர் ப்ராப்ளம் டு ட்ராக் ஆன் கேட்பேன். ஓகே ஸோ டேட்டா ப்ராப்ளம் ஸ்டேட் கேட்பேன். ஸோ ஐ வில் சே ஐ வாண்ட் பில்ட் சம்திங் லைக் திஸ், லைக் மேலே பில்ட் பண்ண போறேன், அதனால நீங்க வந்து வாங்கணுங்கன்னா பில்டிங்கிற கான்செப்டே இருக்கும். 4 கேள்வி வந்து எப்படி பண்றீங்க, வாட் இஸ் யுவர் ரொட்டீன், இது எவ்வளோ நேரம் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, கிளிக் ஏதாச்சும் ட்ராக் பண்ண ஐடியாஸ் இருக்குமா, இப்படிதான் என்னோட கொஸ்டின்ஸா இருக்குமே தவிர. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க அந்த மேனுவலா கிளிக் பண்றதை வந்து நீங்க வேற ஏதாவது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்ல போயிட்டு அதை வந்து அனலைஸ் பண்ணி திருப்பி அதை வந்து கரெக்ட் பண்றீங்களா? இது மாதிரியான கேள்வி ஏதாச்சும் ப்ராடக்ட் சுற்றி ப்ராடக்ட் பெயின் பாயிண்ட் சுற்றி தான் அதிகமாக இருந்துச்சு, ஃபீச்சரோ இது மாதிரி நான் பண்றேன்ற இந்த டாபிக்கே எடுச்சேன். ஓகே ஸோ இப்போ எனக்கு கிளாரிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து படிக்க பிடிக்காதான் தெரியுது, நிறைய பேர் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ தான் இந்த பில்டிங் பப்ளிக் இதெல்லாம் தெரியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் லிங்க்டினை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். எனக்கு ட்விட்டர் எல்லாம் பிடிச்சதே இல்லை. ஏன்னா பிரச்சனைனா ரொம்ப கம்மி கேரக்டர்ஸில் எழுதும். ஓகே ஸோ again
சாட்ஜிபிடில இப்போ எல்லாமே பாசிபிள். ஓகே. அப்போதைக்கு சின்னதாக 150 கேரக்டர்ஸ் சொல்லணும்னா ரொம்ப கஷ்டம் இப்போவே. ஓகே. ஸோ ஒரு பேரா எழுத சொன்னா ஈஸி, அதை 150 கேரக்டர்ஸ் சொன்னா கஷ்டம். ஸோ அப்போதைக்கு அந்த பில்டிங் பப்ளிக்லாம் பார்க்க இவ்வளோ பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் பில்ட் பண்ணுறாங்க. அப்போதான் நிறையா பேர் லைக் இந்திய ஆக்டர்ஸ் அடுத்த வெப்சைட் போகுது. ஸோ இந்த உலகம் பார்த்தா இது தனி உலகமாக இருக்கு. சாஸ் உலகம் ஒரு தனி உலகம் பார்த்தா மைக்ரோசாஸ்னு ஒரு உலகம் இருக்குது. அண்டர் கிரவுண்ட் டான் மாதிரி இருக்காங்க. அவங்க பார்த்தா நிறைய சாஸ் ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணி விற்காம கிட்டத்தட்ட எந்த இயர் இது 2021 இதெல்லாம். ஓகே 2021. ஸோ நானும் அந்த டைம் தான் டிஸ்கவர் பண்ணேன் சார். ஓகே. லைக் இவ்வளோ இப்படியான என்னடா இவ்வளோ பேர் இருக்கீங்க, இவ்வளோ பேர் என்னடா இருக்கீங்க. யார் ஃபர்ஸ்ட் போல how did you discover that one? I forgot that guy's name was Lewis. Lewis. அவன்தான் he's the OG. ஆமா அவ்வளோ ப்ராடக்ட் பண்ணி ட்விட்டர்ல போய் பயோல போய் பார்த்தா இவ்வளோ ப்ராடக்ட் இவ்வளோ காசு வருது. நான் உட்காந்து ஐநால கால்குலேட் பண்ணுவேன், இவ்வளோ காசு வச்சு என்ன பண்றாங்க. இதான் 1 member டீம். கேட்டா எப்போ வேணா ஒர்க் பண்ணுவேன், ஜாலியா இருப்பேன் அப்படி இப்படின்னு தான். அந்த லைட் நல்லா இருக்கேடா, எனக்கு வேணும்டான்ற மாதிரி தான் எனக்கு ரியாலிட்டி ஆச்சு. சரி சொல்லிட்டு நான் சாஸ்டாக் முடிச்சோடனே எங்கேயும் இந்த வேலைக்கு போகல. ஓகே. சொல்லிட்டு நான் அதை ஃபுல் டைமாக அப்படி பண்ண போறேன். எனக்கு சேவிங்ஸ் அது பெருசாக இல்லை, சேம் டைம் ஃபேமிலி ஓரளவுக்கு டிபெண்ட் ஆகும் நம்ம அண்ணன் சம்பாதிக்கிறோம் ஓரளவுக்கு. ஸோ அண்ணன் சேலரி போயிடுச்சு, நான் ஒன்றும் பண்ணுறது தேவையில்லை, இந்த மைண்ட் செட் தான் இருந்தேன். சூப்பர். சொல்லிட்டு நான் போய் உட்காந்து பை ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃப்ரெண்டு அவங்க சார் அவன் வேலைக்கு போகிறான், எல்லாம் அவன் ஃபேமிலி செட் பண்ணுறான். ஓகே. அதெல்லாம் அவங்க சாராக இருக்கும். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் இஸ் ஆர்ட், பில்டிங் ப்ராடக்ட்ஸ் ஐ வில் டு இட். ஓ சரி. ஓகே. ஸோ யூ கிவ் மீ 5 customers. அடுத்த வாட்டி அவன் தெளிவான ஃப்ரெண்ட். ஓகே. தெளிவான டெவலப்பர். 5 கஸ்டமர் பண்ணுறோம், நான் பில்ட் பண்ணிட்டான். ஸோ அப்படின்ற போது எனக்கு ஐ தாட் லைக் பில்ட் பண்ண ப்ராடக்டை வந்து மார்க்கெட் பண்ணும்போது ஐ வாஸ் லைக் எப்படி போய் ரீச் பண்ணுவோம் லிங்க்டின்ல, லைக் என்ன ஃபார்ம்ல ரீச் பண்ணுவோம். ஸோ இப்போ இது வந்து இப்போ அந்த பிக்கி காம்படிட்டர் இஸ் டட், அது அப்புறம் எதுவும் பண்ணல இல்லை முடிஞ்சிச்சு ப்ராடக்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ அப்படி வந்து ரீச் அவுட் பண்ணுறாங்க. இதை மச்சான் இது மாதிரி நான் இன்னொரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ண ப்ராப்ளம் வந்து they are using ஃப்ரெஷ் டெஸ்க் for creating knowledge bases. ஓகே. ஸோ பேசிக்காக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஐ வாஸ் ரிவிங் த கான்டெக்ட், சப்போர்ட் டீம் வந்து கண்டென்ட் எழுதுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எழுதுவாங்க ப்ராடக்ட்ல, அதை எடுத்துட்டு ஸ்டிப்பிங் டூலில் போட்டு எடிட் பண்ணுவாங்க, அதை தூக்கி ஃப்ரெஷ் டெஸ்க்ல அப்லோட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு மல்டிபிள் டூல் தான் இருக்குது, ஒரே ஸ்டெப்ல முடிய மாட்டேங்குது. அதான் என்னோட ஒரு ஹிட் ஆச்சு. இந்த மாதிரி இதுக்கு என்ன மல்டிபிள் டூல்ஸ் யூஸ் பண்றீங்க, இது ஜிஃபா ப்ராடக்டாக போட முடியாது. ஸோ அப்படி போடும்போது வாட் ஹேப்பன்ஸ் தட் பிக்சல் பிரேக் ஆகும் ரொம்ப. ஓகே. ஸோ அப்போதான் நான் சொல்லிட்டாச்சு இது சால்வ் பண்ண மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரைப்னு ஒரு டூலை பார்க்குறேன். ஓகே. ஸ்க்ரைப் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட். ஓகே. ஸோ ஃப்ரெஷ் டெஸ்கில் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு ஜிஃப்லாம் மாற்றுறாங்க. Actually, how did you observe that problem? You are not in customer support. ஏன்னா நான் ஆடிட்டிங் கஸ்டமர் சப்போர்ட் பீப்புள் ஆர் நாட் சூப்பர் குட் இன் இங்கிலீஷ். ஓகே. ஸோ அந்த கண்டென்ட்லாம் அவங்க எழுதும்போது ரொம்ப பேசிக் இங்கிலீஷில் இருந்துச்சு. ஓகே. வி ஆர் செல்லிங் டு த நார்த் அமெரிக்கன். ஓகே. ஸோ அந்த இங்கிலீஷ்க்கு மாற்றும் போது ஐ வாஸ் அ கொஞ்சம் கேப்பபிள் பர்சன் டு. எங்கே இது வந்து கேடிகோடுன்ற ஒரு கம்பெனி. ஓ சரி. ஸோ பிஃபோர் தட் லைக் இது 6 ஸ்டோரேஜ் ப்ராடக்ட். ஓகே ஓகே ஓகே. ஸோ அங்கே தான் இந்த வேலையை தராங்க. ஸோ யூ ஆர் யூசிங் ஓகே அந்த டூலில் வந்து நீ இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூ காட் டு நோ. ஓகே. ஆமாம். ஐ வாஸ் நாட் டைரக்ட்லி இன்ட்ராக்டிங் பட் ஐ வாஸ் ரிவியூயிங் த கான்டென்ட் விச் தே ரோட். மேக் சென்ஸ். ஸோ அப்படிங்கும்போது தான் ஐ வாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த ஃப்ளோ. ஓகே. எப்படி பண்ணுறீங்க, இதுக்கு இவ்வளோ டூல் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் இது அப்புறமேட்டு இந்த ஃபெயில் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறாங்க, புக்கில் படிக்கும்போது சொல்கிறாங்க, நீ ப்ராப்ளம் தேடி போகக்கூடாது. ஓகே. உனக்கு என்ன ப்ராப்ளம் வந்திருக்கோ இப்படி பண்ணுறான் சால்வ் பண்ணலான்ற பாரு. ஓகே. ஸோ நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் ஆர் நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம். ஓகே. ஸோ ரொம்ப இது வந்து ஒரு பெரிய ரியாலிட்டி ஹிட் மாதிரி ஆச்சு. ஓகே இப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரைப் பார்க்குறேன். ஓகே. ஸ்க்ரைப் சூப்பர் லைக் செம்மையாக இருக்காங்க. பட் பேசிக்காக பார்த்தாங்கன்னா தே ஆர் டேக்கிங் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வேர் எவர் யூ கிளிக். ஓகே. தட் இஸ் ஏ ப்ராடக்ட். ஓகே. நத்திங் மச். ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் பிளர் பண்ணுறது, மேஜிக் எடிட்டர் லைக் ஜிஃபா மாற்றுறது, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஜிஃபா மாற்றுறது, இது எல்லாமே நான் கேட்டேன். மச்சான் இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் உனக்கு அப்படி சொன்னால், நீ முதல்ல போய் கஸ்டமர் கொண்டு வா அப்படின்ட்டாங்க. ஓகே. சரி ரைட்டு தெளிவாகிட்டான் பையன், இதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். லிங்க்டின்ல போயிட்டு ரீச் அவுட் பண்ணுறேன். ஸ்க்ரைப் ரிவ்யூஸ் எல்லாத்தையும் படிக்கிறேன். ஜிடியில் போயிட்டு ரிவ்யூலாம் படிச்சுட்டு யாரெல்லாம் போட்டிருக்காங்க. சிலது சம்டைம்ஸ் காமிக்கும் பேரை, சிலது காமிக்காது. அப்போ சொல்கிறேன் G2ல. ஸோ பேரை காமிக்கும்போது அந்த பேரை தூக்கி போட்டுட்டு லிங்க்டின்ல போய் சர்ச் பண்ணிட்டு இது யார் என்ன கம்பெனி ரிலவெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் அவங்க கம்பெனி ப்ரொஃபைலே போடுவாங்க. இவங்க G2 ரிவ்யூ கொடுத்தாங்க டேக் பண்ணி போடுவாங்க. ஓகே. சரி இதெல்லாம் எனக்கு செம்ம நாலேஜ். போயிட்டு கிளிக் பண்ணி அவனை போய் ரீச் அவுட் பண்ணி ஹே இது மாதிரி நான் பில் பண்ணுறேன், ஸோ இஸ் தட் சம்திங் யூர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பித்தேன் இனிஷியலாகவே. அதுக்கு ஏன்னா ஐ வாஸ் நோ லைக் அந்த கஸ்டமர் சப்போர்ட் பீப்புள் ரொம்ப கம்மி எனக்கு அப்போதைக்கு.
ஸோ அடுத்த பண்ண யோசிச்சோன்னா இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது. சென்னையில் ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம். சரி, ஸோ கஸ்டமர் சப்போர்ட் பீப்புள் எல்லாத்தையும் கூப்பிடுறோம். ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம் சின்னதாக. காசு லைக் பே யுவர் ட்ரிங்க் லைக் அது மாதிரி. சரி, ஓகே. ஸோ யூ பே ஃபார் யுவர் செல்ஃப் அந்த மாதிரி. பே ஃபார் யுவர் செல்ஃப்ன்ற மாதிரி கான்செப்ட். ஸோ எனக்கு இந்த ஐடியா ரொம்ப ஹிட் ஆச்சுன்னா நிறைய ஈவெண்ட்டுக்கு போய் நிறைய பேர் வரணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. கஸ்டமர் சப்போர்ட்டை எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ மதிச்சதா யாரும் இல்லை சாஸ்ல. ஓகே. ஏன்னா again they are like kind of behind it, like they are not the face of it, they are not bringing any revenue, okay, they are not bringing any sales, they are not spending so much money. Okay. அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது they are இது. ஸோ அப்படின்றபோது நான் போடுறேன், யாருமே வரல. சரி, ஓகே. நான் லிங்க்டின்ல போஸ்ட் போடுறேன், சரி 4 பேராச்சும் வருவாங்க. ஓகே. நான் ஒரு ஈவெண்ட் போட்டு இது மாதிரி போஸ்ட் போடுறேன், இந்த இடத்துல வேலைச்சேரி ரைட்டர்ஸ் கஃபேல இருக்குது, வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி போடுறேன். என் ப்ராசஸ்னா ஒரு 2 பேர் 3 பேர் வருவாங்க. எனக்கு 100 பேர் 50 பேர்லாம் வரணும். 4 பேர் இருந்தாலுமே அந்த கான்வர்சேஷன் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக தான் அந்த இன்டென்ஷன் தான் நான் பண்ணுறேன். ஸோ மாதிரி பண்ணுறேன், யாருமே வரலும்போது ரொம்ப அப்செட் எனக்கு. முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறான், ஏய் இது மாதிரி நான் பார்த்தேன், மிஸ் பண்ணிட்டேன், அடுத்த வாட்டி பண்ணிங்கன்னா வரேன்றான். அடப்பாவீங்களா. அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு விஷயத்தை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணோன்னா people will recognize you and will come to you. அப்போ தான் இதெல்லாமே ஹிட் ஆகுது. ஒன்று அந்த கன்சிஸ்டன்சி இந்த வார்த்தை தான் அப்போ தான் கேட்டுட்ருக்கேன். ஸோ அப்போ தான் நான் போகிறேன், லிங்க்டின்ல போயிட்டு நான் இப்போ ரீச் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இந்த G2 வரியா என்னென்னு சொல்லிட்டு பண்ணும்போது. அப்போ தான் என்ன ஆச்சுன்னா ஒருத்தர் வந்து அக்ரி பண்ணுறாரு காலுக்கு. ஸோ நார்த் அமெரிக்கன், இந்த மாதிரி had a bad experience with Scribe, he is having a chat with me. நான் போகிறேன், மாதிரி காலில் பேசுகிறேன், எஸ் திஸ் இஸ் பிகர் ப்ராப்ளம் வி ஹேவ். ஸோ நீ கால் போகும்போது யூ ஹேட் நோ ப்ராடக்ட்? நோ ப்ராடக்ட். ஓகே. எதுவுமே இல்லை, இதுமாதிரி பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் சொல்லிட்டு சும்மா நானே உட்காந்து ஐடியா மாதிரி ஃபிக்மாவில் லைட்டாக போட்டு, ஓகே பெருசாலாம் அதுமாரி இல்லை, ஃபிக்மாவில் பேசிக்காக போட்டு இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு ஒரு ஃப்ரெண்டோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஃபிக்மா அந்த அளவுக்கு சொல்லிட்டு மச்சா அது மாதிரி பண்ணி கொடு, ஆச்சுன்னா நான் ஃபவுண்டிங் டிசைனர் ஆகிக்கிறேன். ஓகே. எல்லாம் நம்ம ஸ்டார்ட் அப்பாக இருக்கும்போது வி கான்ட் கிவ் மணி, வி ஹேவ் டு செல் த விஷன் டு தம். ஸோ எனக்கு அப்போ நாலேஜும் இல்லை, எனக்கு அப்போ டைமும் இல்லை. சொன்னால் மை ஃபவுண்டிங் டிசைன் ஆயிரு, என் கம்பெனியில் அவங்க ஷேர்லாம் கொடுத்துட்றேன். அந்த ஃப்ரெண்ட் வந்து ஃபுல் டைம் ஜாப்? எல்லாரும் ஃபுல் டைம் ஜாப் தான். சரி, ஓகே. என்னை நம்பி யாரும் விட்டுட்டு வரல, நான் அது பெரிய ஆஸ்க், அது நான் பண்ணவும் மாட்டேன். ஓகே. சரி பண்ணும்போது ஒரு பேசிக்காக ஒரு ஃபிக்மால 5 ஸ்க்ரீன்ஷாட் லாகின் பண்ணோடனே ப்ராடக்ட் எப்படி போகுது, ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு எப்படி போகுது, இந்த ப்ராடக்ட் நான் ஐட்ரேட் பண்ணும்போது அப்போ தான் நான் யோசித்தேன், வெறும் ஸ்க்ரைப் மாதிரி இருக்கக்கூடாது, இதோட பெட்டர் ஃபீச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு பிபிடி மோட் அப்படின்னு நான் லான்ச் பண்ணுறேன். ஓகே. ஸோ அப்போ தான் அந்த இன்ட்ராக்டிவ் டெமோன்றது யாரும் சொன்னதே இல்லை. ஓகே. சொல்ல 2021 ஓகே. அப்போது ஸ்டோரி லேனாக இருக்கட்டும், மற்ற எந்த கம்பெனியும் அவ்வளோ பிக்காக இல்லை, ஓகே, டாக் ஆஃப் த டவுனாக இல்லை. ஸோ அப்போ வந்து எனக்கு அது இன்ட்ராக்டிவ் டெமோன்னு சொல்ல தெரியல, நான் வந்து பிபிடி மோடுன்னு கால் பண்ணுறேன். பிபிடியில் மாதிரி இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணலாம் ஆர்கேட், அப்போ இருக்க டைம் ஆர்கேட் மாதிரி. ஸோ ஏர்லி இது சொல்லிட்டு பயங்கரமாக லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். பட் அங்கே வந்து 2 ஹிட் ஆகுது. இப்போ கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு போகிறோன்னா நோபடி இஸ் லைக் டு டூ இட் இன்ட்ராக்டிவ். இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே ப்ராடக்ட்டில் போய் நீங்கள் கிளிக் பண்ணுறது, இது ப்ராடக்ட்குள்ளே வாக் த்ரூ மாதிரி வைக்கணும். ஆமாம். பட் அது டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸ். ஓகே. ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் மாதிரி வச்சு அப்படி வைக்கணும். ஓகே. நான் வந்து ஐசிபிஆராக இருந்துச்சுன்னா கஸ்டமர் சப்போர்ட் பீப்புளாக இருந்துச்சு, நான் கஸ்டமர் சப்போர்ட்டை சால்வ் பண்ணணும். ஏன்னா ஐ ரெட் சம்வேர் ஏன் இந்த ஓகே யூ பிகாஸ் யூ said ஐசிபி, why did you pick customer support? ஏன் இப்போ இந்த டெக்னாலஜி வேற எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகும், யூ பிக் கஸ்டமர் சப்போர்ட் பிகாஸ் உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால? இல்லை, ஐ ரெட் a rocket line ebook. Okay. It says that acquiring a customer is cheaper, okay, retaining a customer is harder. Okay. And a lot of people go because they don't understand how to use your product. Okay. And the backside of that, you don't have proper knowledge base. Okay. If you have to do a video, it's going to take so longer time editing பண்றது. Okay. பட் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட், பேசிக்காக நீ என்ன பண்ணுறியோ அப்படியே பண்ணு. ஓகே. நீ எதுவும் புதுசாக எஃபர்ட் கூட போட தேவையில்ல, நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்பேன். பேசிக்காக உனக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகுறதே உங்களுக்கு தெரியாது, அதுதான் என்னோட வேல்யூ ப்ராப்பர். ஓகே. ஓகே. ஸோ அதனால தான் நான் இந்த ஐசிபி இந்த கஸ்டமர் சப்போர்ட் பீப்புளை போய் ரீச் பண்ண நினச்சேன். ஸோ இவங்களாம் ரீச் அவுட் பண்ணிட்டேன். ஒரு 20 பேர் வெயிட்டிங் லிஸ்ட் ஓகே ரெடி பண்ணிட்டேன். வெயிட்டிங் லிஸ்ட்னா லேண்டிங் பேஜ் கூட இல்லை, ஓகே, வெறும்லேயே வச்சுட்டு ஃபார்மாக வச்சு ஃபார்மை ஆட் பண்ணிவிட்டு ஃபார்மில் நானே ஆட் பண்ணி அவங்க எல்லாத்தையும். அண்ட் இந்த 20 பேரில் எவ்வளோ பேர்ட்ட நீ பேசணும்? 20 பேர்ட்டையும். ஓகே. ஸோ சில பேர்கிட்ட வந்து டெமோ காலில் பேசுவேன், சில பேருக்கு வந்து லிங்க்டின்ல டிஎம்மாவே பேசிட்டு மைண்ட் டைம் இல்லை, நீ பில் பண்ணிவிட்டு எனக்கு லிங்க் அனுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படின்ட்டு எனக்கு இப்போதைக்கு அனுப்ப போகிறேன். இந்த பாரு 20 பேர் இருக்காங்க. ஸோ $20 into 20 people, ஓகே, $400 MRR. ஓகே. இந்த கையிலேயே உனக்கு கொடுத்துருவேன். ஓகே. இதுக்கப்புறம் நீ ப்ராடக்ட் பில்ட் பண்ண ஆரம்பி அப்படின்றான். ஸோ அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறான். அப்போ தான் இந்த AWSல ஃப்ரீ டயர்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஓகே. நிறையா இப்போ வந்து உஷாராயிட்டோம்.
செலவு பண்ணாமல் எப்படி பில்ட் பண்ணலாம். சரி, ஓகே. we never bought the domain in the first place. சூப்பர். ஸோ அந்த 10,000 செலவு கூட இல்லை. ஆமாம், முன்னாடி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் 15 டொமைன் வாங்கியிருப்பேன். ஓகே. ஏன்னா டொமைன் ஐயோ ஏன் ஐடியா அது யாராச்சும் திட்டிடுவாங்க. மொதல் டொமைனை வாங்கு, ஐடியா தோணே முதல்ல போய் டொமைன் வாங்கிடுவேன். ஓகே. அது மாதிரி நான் நிறைய டொமைன் வாங்கி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு இது ஒரு வியாதி. ட்விட்டரில் போய் பார்த்தா என்ன மாதிரி நிறைய வியாதி வச்சிருக்காங்க. ரைட்டு, இந்த வியாதியை போய்க்கணும்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியே வரேன். ஓகே. ஸோ வெளியில் வந்துட்டு இது மாதிரி நான் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்காங்க மச்சான் 20 பேர் நம்ம பில்ட் பண்ணுறோம் ப்ராடக்ட் ASNAP. இப்போ வந்து கன்வின்ஸ்ட் டெவலப்பர் ஃப்ரெண்டு. ஏன்னா 20 பேர் இருக்காங்களே, ஆனால் காசு கொடுக்கலையே. லைக் ஹவு டு யூ கெட் கன்வின்ஸ்? அதான் சொல்கிறேன், 20 பேர் தலை ரெடியாக இருக்காங்க. ஓகே. நீ ப்ராடக்ட் நான் இப்போ எப்படி காசு வாங்குது உங்ககிட்ட? ப்ராடக்ட் கேட்குறாங்க, நீ ஏதாச்சும் MBPH பண்ணி கொடு. ஓகே, சரி, ஓகே. அப்போ தான் ஐ ஆல்சோ லைக் கெட் இன் டு ட்ராப் கால் ஒன் மோர் ஃபீச்சர் ட்ராப். ஓகே. வேர் டாக்கிங் டு 20 people 20 பீப்புளுக்கு 20 டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸ் இருக்கு. ஓகே. 20 டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் கேட்குறாங்க. ஓகே. ஸோ ஒருத்தன் ஜிஃபா வைக்கணும்னு கேட்குறான். ஓகே. ஒருத்தன் பிளர் பண்ணுற ஃபீச்சர் வேணும்னு கேட்குறான். ஓகே. ஒருத்தன் வந்து இந்த ஷேரபிளாக பண்ணி கலெக்ஷனாக பண்ணுறான். ஓகே. எல்லா கைடையுமே மாற்றி கலெக்ஷனாக பண்ணுறான். ஆளுக்கு கொண்டு இருக்கும்போது வி ஸ்டார்டட் கெப்ட் ஆன் பில்டிங் இட். இந்த 20 பேருக்கு வி கெப்ட் ஆன் பில்டிங் இட். அதுக்கப்புறம் இந்த 20 பேருக்கு ரீச் அவுட் பண்ணால் மதிக்க கூட மாட்டிக்கிறாங்க. அப்போ தான் புரிஞ்சிச்சு, வி பில்ட் அட் ஒன் பாயிண்ட் டைம் வி சேட் லைக் ஐ எம் நாட் கோனா ஆஸ்க் மோர் ஃபீச்சர். One person which I love to follow is TK Kader. Okay. If nobody has heard about it, go ahead and search. He's a very, very, very smart guy. Okay. He sold his app to Tout ன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டோ கிட்ட வித்துட்டாரு. Okay, okay. So he's a developer turned marketer. Okay. செம்ம ஸ்மார்ட் guy. அப்பதான் அவர் எனக்கு சொல்லி தர்றாரு, ஒன் மோர் ட்ராப் ஃபீச்சரில் மாட்டக்கூடாது நீங்க. அவர் தான் இந்த வேர்டு தான் திட்டுறாரு. ஸோ அவரை ஃபாலோ பண்ணி தான் நான் உட்காந்து பயங்கரமாக சாஸ் ஒன்று கற்றுக்கிட்டேன். ஓகே. ஸோ அவரை கற்றுக்கிட்ட அப்புறம் இப்போ வந்து புரிஞ்சிச்சு, இப்போ வந்து எல்லாருமே நம்ம ஏமாத்திட்டாங்க, ப்ராடக்ட் பில்ட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ டெவலப்பர் ஃப்ரெண்டு உஷாராயிட்டான், நீ போடா நீ இப்படியே தான் இருப்பேன். ஓகே. ஆக்சுவலி ரீவைண்ட் ஸ்லைட்லி. ஸோ இப்போ வந்து அந்த 20 people இருக்காங்க, நீ போய் டெவலப்பர் ஃப்ரெண்ட் லைக் வாட் டிட் யூ பில்ட், வாட் டிட் ஹீ பில்ட் அண்ட் லைக் டிட் யூ டேக் தட் டு த கஸ்டமர்? அங்கே என்னாச்சு? ஸோ பில் பண்ண கொடுக்குறோம், அவனும் பில் பண்ணி தரான். ஓகே. ரொம்ப யூஏலாம் பார்க்காத வச்சான். ஃபீச்சர்ஸ் தான் நமக்கு மெயின். ஓகே. யூஏ பாலிஷ் பண்ணி கூட நம்ம அப்புறம் வச்சுக்கலாம். சரி, ஓகே. ஸோ பேசிக்கான ஒரு ப்ராடக்ட் யூஏ வச்சு நாங்கள் பில் பண்ணிட்டு இருக்கோம். பில் பண்ணிட்டு ஒரு ஒன் மந்த்தில் அவங்க கொடுத்துடும் ப்ராடக்ட். MBPயாக கொடுத்துடும். நான் போய் எல்லாத்துக்கும் லிங்க் அனுப்புறேன். ஓகே. ஸோ நிறைய பேர் சொன்னாங்க நாங்கள் இப்போ வந்து SSO இல்லை. ஓகே. ஸோ இமெயில் போடணும், இதெல்லாம் போடணும். ஓகே. சொல்கிறான் மச்சான் SSO போட்டால் ஈஸியாக பண்ணுவாங்க. ஓகே. SSO போடுன்றேன். அவன் சொல்கிறான் ஒருத்தன் ப்ராடக்ட் யூஸ் ஆகுது, பெயின் பாயிண்ட் தேவைன்னா வெறும் இமெயில் கூட போட்டு வெரிஃபை பண்ணுவோம். கரெக்ட் தான். நீ இதுக்கெல்லாம் சும்மாலாம் இதெல்லாம் விட்டுடாத, நீ போய் பேச ஆரம்பி முதல்ல அப்படின்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பேச. அப்போ வந்து உன் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? ஏன்னா இப்போ வந்து லைக் கஸ்டமர் சொல்றாங்க, நீ போய் டெவலப்பர்ட்ட சொல்ற, ஆனா பண்ண மாட்டாங்க அப்படின்ற உனக்கு செம்ம சண்டை எங்களுக்குலாம். லைக் 2 பேர் பக்கத்தில் இல்லாதனால ஒரு பிரச்சனை. ஓகே. அவன் வேலூர்ல இருக்கான், நான் சென்னையில இருக்கேன். ஓகே. ஸோ 2 பேரும் அடிச்சுப்போம் ஃபோன் கால்ல. பட் எண்ட் ஆஃப் த டே ஐ ஹேவ் டு விட்டு கொடுத்தாகணும். ஏன்னா அவன் தான் டெவலப் பண்றான். இப்போ அவன் கோச்சிட்டு போயிட்டானா எனக்கு பில் பண்றதுக்கு கூட ஆள் இல்லை. ஓகே. ஸோ அதனால என்னோட அதிகபட்சம் தான் அவனை பிடிச்சி வச்சுக்கணும். ஓகே. வெளியே விட்டுறக்கூடாது. ஓகே. அப்படின்ற கான்செப்ட்ல தான் நான் இருந்துச்சு. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது அவன் அதுக்கப்புறம் மேரேஜ் ஸ்டஃப்ல பிஸி ஆயிட்டான். நான் வந்து பில் பேச எல்லாம் இந்த மாதிரி ஃபீச்சர் ரிக்வெஸ்டா கேட்கறாங்க. எல்லார்கிட்டையும் பேசும்போது யூஸ் பண்றாங்க. இமெயில் போட்டு யூஸ் பண்றாங்க. ஆளுக்கு ஒரு 10 கைட். ஸோ ஆஹா மூமெண்ட் அப்போதான் இந்த வார்த்தைகள்லாம் வருது. ஓகே. உங்கள் ப்ராடக்டோட ஆஹா மூமெண்ட் என்னன்னு நான் கேட்குறேன். ஓகே. பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 5 minutesல ஒரு கைடு பில்ட் பண்ணிட்டாங்கன்னா இது ஆஹா மூமெண்ட். ஓகே. ஸோ அந்த இதுதான் அந்த டைம் டு வேல்யூன்னு சொல்லுவோம்ல. ஆமா. அந்த டைம் டு வேல்யூ எவ்வளோ குயிக்காக ஹிட் பண்ண முடியும் நம்ம ப்ராடக்ட் வச்சுட்டு. ஸோ வராங்க, ப்ராடக்ட் போகிறாங்க, ஸ்க்ரீன் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணணும், கிளிக் பண்ணுறாங்க, ரெக்கார்ட் ஆகுது, முடிஞ்சு எண்டுன்னு கொடுத்தா கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே. அதுக்கப்புறம் லிங்காக வந்துடும், போய் ஷேர் பண்ணுறாங்க. ஓகே. எத்தனை பேர் ஷேர் பண்ணால் அனலிட்டிக்ஸில் காமிக்க முடியும். ஓகே. இதுதான் ப்ராடக்ட் இருந்துச்சு. ஓகே. ஸோ சூப்பர். இது எல்லாத்துக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே. 20 பேர்ல 10 பேர் யூஸ் சாரி ப்ராடக்ட்டோட பேர் என்ன? ASNAP. ஓகே. அதுவும் ஒரு சின்ன பேக் ஸ்டோரினா எனக்கு அப்பதான் அந்த மார்வெல்ல என்ன படம் வந்து என் கேம். ஆமா. அதுல அந்த தானோஸ். ஓகே. ஓகே. என்னோட ஏமே என்ன இருந்துச்சுன்னா தானோஸ் பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கணும். ஓ ஓகே. ஏன்னா ஸ்னாப் என்னோட மைண்ட் செட் எப்படி, நான் என்னோட லேண்டிங் பேஜ் எப்படி பண்ணேன்னா, நீங்க வரீங்க ஸ்னாப் பண்றீங்க கமிங் சூன் பேஜ்ல, ஸ்னாப் பண்ணி எல்லாம் ஷேக் ஆயிட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் கைடா வந்துரும். ஸ்கேட்டர்டா இருக்கும் எல்லாம். ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி நல்லா ஃபேன்சியா யோசிச்சு பயங்கரமா மார்க்கெட்டிங் மூலையெல்லாம் யூஸ் பண்ணி இதுதான் வச்சிருக்கேன். என்னோட லோகோல இருந்து எல்லாமே அந்த ஸ்னாப் பண்றது இருக்கும். ஓகே. ஸோ ASNAP. ஸோ வித்தின் அ செகண்ட் ஒரு ஸ்னாப்ல இந்த ப்ராடக்ட் ரெடி ஆயிடும், உங்களுக்கு ஹவு டு கைட் ரெடி ஆயிடும். அதான் வேல்யூ ப்ராப்பர். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது தான் ரீச் அவுட் பண்ணுறேன், எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ண சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ தான் எனக்கு அடுத்த ரியாலிட்டி காம்படிட்டர்ஸ். நம்ம எப்போவுமே ஒரு பெரிய தப்பு மைக்ரோசாஸ் பீப்புளாக நான் பார்க்குறதுன்னா, நம்ம ப்ராடக்டில் ரொம்ப லவ் பண்ணிடுறோம். ஸோ காம்படிட்டர்ஸ் இருக்காங்களா இல்லையான்னு அந்தளவுக்கு ரிசர்ச் பண்ணுறது இல்லை. ஸோ அப்போ தான் நான் பார்த்தேன், ஓகே வி ஷுட் டூ லாட் ஆஃப் ரிசர்ச்.
ஸோ போயிட்டு ப்ராடக்ட்டில் பார்க்குறது அப்போ தான் நிறைய காம்படிட்டர்ஸ். இல்லை எனக்கு இதில் வந்து எனக்கு ஒரு பர்சனல் ஃபிலசாபிக்கல் கான்ஃப்ளிக்ட் இல்லைனா அந்த காம்படிட்டர் அதுவும் இப்போ லைக் இன் 2025 ஆல்மோஸ்ட் கிவன் தட் நம்ம என்ன ஐடியா யோசிச்சா வேறு யாராவது யோசிச்சிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னோட தாட் என்னன்னா வை இஸ் இட் இம்பார்ட்டன்ட் டூ காம்படிட்டிவ் ரிசர்ச் இஃப் யூ ஃபீல் லைக் நம்ம கரெக்டான ப்ராப்ளம் எடுத்திருக்கோம், கரெக்டான ஆடியன்ஸ் தான் சால்வ் பண்ண போகிறோம்னா நம்ம அதை கரெக்டாக பண்ணிட்டா டசன்ட் மேட்டர்ல வாட் காம்படிட்டர்ஸ் ஆர். கரெக்ட் தான். பயம் இருக்குல்ல, என் காம்படிட்டர் ஷேரை ஒரு நாளைக்கு ஒரு காம்படிட்டர் போது மார்க்கெட் ஷேர் போகுதுன்ற ஒரு பயம் பேசிக்காக ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது. இப்போ அந்த காம்படிட்டர் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு ஃபீல் பண்ணும். ஆமாம், இப்போ அதுதான் அடுத்த தாட் ப்ராசஸ். வேலிடேஷன் ஆயிடுச்சு, மார்க்கெட் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு, எல்லாம் வேலிடேட் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். சூப்பர். ஸோ அகேன் கோயிங் பேக் ஜஸ்ட் ஃபார் லைக் கோஹெரன்ஸ். ஸோ இப்போ இந்த 20 பேர்கிட்ட வந்து ஃபீட்பேக் வாங்கி ஓரளவுக்கு வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு ஐடியா வந்துருச்சு. அண்ட் இப்போ டெவலப்பர் ஃப்ரெண்ட்கிட்டையுமே வந்து சொல்லி ஓகே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா மார்க்கெட்டிங் அப்படின்னு போகிறதுக்கு எந்த பாயிண்ட்லேருந்து ஓகே நான் இந்த ப்ராடக்ட் வந்து ஓரளவுக்கு வேல்யூ ஆட் பண்ணுதுன்றது எப்போ தெரிஞ்சுது? இந்த டைம் டு வேல்யூ சொன்னல, 10 பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க, 10 பேர்கிட்ட சக்ஸஸ் கிடைச்சு. ஆனால் இன்னும் யாரும் காசு கொடுக்கல. ஓகே ஓகே. ஸோ எனக்கு காசுமே லாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஓகே. ஏன்னா எனக்கு தேவை ஒரு டோபமைன் கிடைக்கும். நம்ம ப்ராடக்ட் பில்ட் பண்ணி ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்க சந்தோஷம்னா. ஓகே. அப்போ இந்த 10 பேர் எனக்கு யூஸ் பண்ணும்போது நான் அந்த அனலிட்டிக்ஸ் போய் பார்க்குறேன். ஓகே. வாவ் வா சூப்பர். அவ்வளவுதான். சோ அடுத்து மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படி செட் பண்ணியாச்சு. ஓகே. அதுக்கப்புறம் அவன் தேவையில்லை எனக்கு, நான் என் வேலை தான் ஓகே சொல்லி நான் பண்றேன். ஸோ உட்காந்து ஃபோக்கஸ்டா லேண்டிங் பேஜ் பில்ட் பண்றேன். ஓகே. SEO பண்ணேன். அண்ட் ப்ராடக்ட்ல வந்து பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு. இஃப் சம்மன் வாண்ட்ஸ் டு பே தே கேன் பே. இல்ல ஓகே. நாங்க அந்த ஸ்டைப் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலாம். ஆமா, ஆக்சுவலி அது ஒரு பெரிய லைக் இப்போ மைக்ரோசாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறப்போ அந்த பிரச்சனை இல்லை. ஸோ சூப்பர் பேமெண்ட் பண்ணிட்டோம். பட் இப்போ டோடோ பேமெண்ட்ஸ் இஸ் வாட் ஐ எம் யூசிங். ஏன்னா அதில் வந்து இந்தியாவிலேருந்து இஃப் யூ வாண்ட் பில்ட் மைக்ரோசாஸ் அட்ஸ் an ஆப்ஷன். ஸோ நிறைய பேர் கேட்டாங்க, அதனால ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ ஆல்சோ. அதே பிரச்சனை ஸ்டைப் இப்போ விடல. நிறைய விஷயம் இருந்துச்சு, நிறைய இஷ்யூஸ் போச்சு. நம்ம இந்த RBI கைட்லைன்ஸே நிறைய இது சேஞ்ச் ஆச்சு. ஆமாம். ஸோ அப்போதைக்கெல்லாம் அது பண்ணல, நாங்கள் இன்வாய்ஸ் அனுப்பிச்சு வாங்கிக்கலாம். ஸோ அந்த வேலை வச்சுட்டோம். ஸோ இப்படி இருக்கும்போது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூனா எங்களுக்கு வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது மாதிரி எங்களுக்கு ஒன்று பில் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு ஒரு பக்கம் ஒரு பிஸ்னஸ் செட் ஆகிடுச்சு. ஓகே. அது மற்றவங்க வந்து அவங்களுக்கு மைக்ரோசாஸ் பில் பண்ணணும், சின்னதாக இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னு இன்டர்னலாக அவங்க ப்ராடக்ட்டுக்கு வந்து லிங்க்டின் ஸ்கிராப்பர் அப்போதைக்கு ஒருத்தர் கேட்டார். ஓகே. நான் டைவர்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ஹி மேட் சம் குட் மணி. சரி சரி. ஸோ இது வந்து நாங்கள் ப்ராடக்ட்லேயே மேக் பண்ணிட்டாலுமே அட் எண்ட் ஆஃப் த எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரியும். ஓகே. அதை நான் நம்பணும். ஓகே. அதுக்கு நான் நிறைய விஷயம் ட்ரை பண்ணணும். ஓகே. கம்பெனிலாம் போயிட்டேன்னா நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஓகே. இதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஆள் இருப்பாங்க, என்னால் ஃபுல்லாக லேர்ன் பண்ண முடியாது. ஸோ நான் ஜென்ரலிஸ்ட் ஆகணும் தான் நினச்சது, ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும் எப்பவுமே யோசிச்சு. எனக்கு ஒரு மார்க்கெட்டிங் எண்ட் டு எண்ட் ரன் பண்ண தெரியணும். அதுதான் என்னோட ஏமாச்சு. அதுக்காக இந்த ப்ராடக்ட் ஐடியாஸ் பில்ட் பண்ணது காரணமே என்ன வேலிடேட் பண்ணிக்கிறதுக்காக தான். ஓகே. இல்லாட்டி இம்போஸ்டர் சிண்ட்ரம் இல்லை நம்ம வேலை போனால் அந்த மைண்ட் செட்லேயே இருக்கிறது வேலை. ஓகே. இப்போ ஓகே நமக்கு பண்ண தெரியும், பிகாஸ் ஐ ஹேவ் சம்திங் டு ஷோ டு. ஓகே தான். ஸோ மாதிரி லான்ச் பண்ணிட்டோம், பேசுகிறேன், எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன், எல்லாம் நடந்துச்சு. பேமெண்ட் எதுவும் வாங்கலை. ஸோ இப்போ அவனும் பிஸி ஆகிட்டான், அவனோட மேரேஜ் லைஃப்குள்ளே என்ட்ரி ஆகலாம். ஓகே. ஸோ அதனால் அதுக்கப்புறம் அவனுக்கு கால் பண்ண முடியாது, அது மாதிரி நான் ஷெட்யூல்ஸ் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ வந்து என் தேவை SEO பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இந்த SEO பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் பேக், I started to write lot of content around. Yeah, SEO, like there are so many other channels. Why SEO? Correct. ஏன்னா ஃபஸ்ட்டு காசு இல்லை எங்கிட்ட. ஓகே. ஸோ SEOனா எனக்கு பேசிக்காக எனக்கு நிறைய ஸ்ட்ராங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பழைய கம்பெனி எல்லாமே வித்தின் 2 to 3 months ஐ ரேங்க் ஃபார் அ கீவேர்ட். ஓகே. ஸோ என்னோட நாலேஜுக்குன்னா கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணாவே இஃப் ஐம் ஏபிள் டு கம் ஆர்கானிக்லி இட்ஸ் a win for me. ஓகே. ஆக்சுவலி இந்த SEOட ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, அது SEO இன் கான்டெக்ஸ்ட் ஆஃப் மைக்ரோசாஸ், அது என்ன அப்படின்றது மட்டும் சொல்ல முடியுமா? ஸோ SEOன்றது ஒரு பர்டிகுலர் லாங் டெயில் கீவேர்டு, உங்களோட இன்டென்ட் கீவேர்டு. லெட்ஸ் சே என்னோட கேஸ் என்ன இருந்துச்சுன்னா ஹவு டு கைட் ஜென்ரேட்டர். ஓகே. ஒரு கீவேர்டாக இருந்துச்சு. அதாவது இப்போ கீவேர்ட் சொல்கிறது, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நான் ஒரு யூசர் கூகுளில் போயிட்டு நான் ஒன்று தேடுவேன். ஆமாம். ஸோ அதான் நம்ம கீவேர்டு அப்படின்றோம். கரெக்டாக. ஸோ இப்போ கூகுளில் போய் தேடுறப்போ ஸோ உன்னோட கோல் என்ன, இப்போ ஹவு டு பில்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட்னா ASNAP should come on the result. இவ்வளோதான். அதே தான். ஓகே. இது வந்து டாப் ஆஃப் த ஃபனல். ஓகே. ஸோ நான் மோஸ்ட்டாக டாப் ஆஃப் த ஃபனல் கொஞ்சம் எழுதுவேன், பட் நிறைய கண்டென்ட் வந்து பாட்டம் ஆஃப் த ஃபனல் எழுதுவேன். ஓகே. பாட்டம் ஆஃப் த ஃபனல்னா என்ன? ஓகே. ஃபனல்ன்றது லெட்ஸ் சே அவேர்னஸ், ஓகே, இன்ட்ரெஸ்ட், கன்சிடரேஷன். ஓகே. அவேர்னஸ்னா இப்போ ஏதாவது வேணும்னு தேடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னல ஹவு டு டூ ஸ்டெப் பை ஸ்டெப் கைட். ஓகே. அது மாதிரிலாம் ஏதோ படிக்கிறதுக்காக தேடுறீங்க. ஓகே. நீங்கள் வாங்குங்களா என்ன கேரண்டியும் தெரியாது, நீங்கள் என்ன பர்பஸ்க்கான இருக்கலாம். கரெக்டாக. பாட்டம் ஆஃப் த ஃபனல்ன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் சாஃப்ட்வேர், ஆல்டர்னேட்டிவ் டு ஸ்கிரைப். ஓகே. இது மாதிரியான பீப்புள் சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ தே ஆல்ரெடி நோ தேர் ப்ராப்ளம், தே ஆல்ரெடி நோ த ப்ராடக்ட்,
and they're looking out for solution. ஓகே, அது இந்த பாட்டம் ஆஃப் த ஃபனல்னு சொல்கிறது என்னன்னா, இப்போ டாப்பில் இருக்கிறவங்க ஜஸ்ட் ஒரு அவேர்னஸில் இருக்கிறாங்க, அவங்க வந்து சும்மா தேடுறாங்க, அவங்க வந்து என்ன வேணா பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பாட்டமில் வர்றப்போ அவங்க அந்த பையிங் இன்டென்ட், அதாவது வாங்குறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம அந்த கீவேர்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம் எப்படி இருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ லெட்ஸ் சே இப்போ ஆல்டர்னேட்டிவ் டு ஸ்கிரைப் அப்படின்னு சர்ச் பண்ணானா, இப்போ அவன் ஸ்கிரைப்ன்றது தெரிஞ்சிருக்கு, அப்போ அந்த ப்ராப்ளம் அவனுக்கு இருக்குது, அப்போ அவன் சொல்யூஷன் தேடுறான், அவனுக்கு ஸ்கிரைப் பிடிக்கல, அப்போ வேற சொல்யூஷன் தேவை, அந்த சொல்யூஷன் நானா இருக்கணும். ஓகே, அவ்வளவுதான். ஓகே. ஸோ இப்போ வந்து ஆல்டர்னேட்டிவ் பேஜ்னு சொல்லுவோம், SaaSல ஒரு எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ எல்லா காம்படிட்டருக்கும் நான் ஆல்டர்னேட்டிவ் பேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. ஸோ பிகாஸ் தட் இஸ் பாட்டம் ஆஃப் த ஃபனல், I can easily create the content because I've done already the research about the product. ஓகே ஓகே. ஸோ அவங்க ப்ராடக்ட் பற்றி தெரியும், G2 ரிவ்யூ பற்றி தெரியும், ஸோ எனக்கு எல்லாமே எனக்கு அவங்கள பற்றி தெரியும் நல்லாவே. ஸோ அதுக்கு நான் கம்பேரிசன் டேபிள் போட்டு ஒரு பேஜ் ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. ஸோ அதெல்லாம் ரேங்க் ஆரம்பிச்சிச்சு. ரேங்க் ஆனே நிறைய விசிட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ சூப்பர். ஓகே. எவ்வளோ நாள் ஆச்சு இதுக்கு? இது வந்து ஒரு 2 to 3 வீக்ஸில் பண்ணிட்டேன். ஓ சூப்பர். 2 to 3 வீக்ஸ் ரிசல்ட் வர ஆரம்பிச்சிச்சு. டிராஃபிக் வர ஆரம்பிச்சு. ஓகே. ஏன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா SEOனா டைம் ஆகும் அப்படின்வாங்க, ஆனால் அது உண்மை இல்லை. அப்படிலாம் அவ்வளோ டைம் ஆகணும் இல்லை. இப்போதைக்கு மேபி ஏஐ கண்டென்ட்ல எஸ் அக்செப்டபிள். ஓகே. அப்போதைக்கு வந்து அத்தாரிட்டி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஸ்கிரைபாக இருக்கட்டும், டேங்காக இருக்கட்டும், not so many people have written the content about it. Okay, okay. So when I started writing content around all these things, I was able to rank quickly. So not a bigger search volume. Okay. ஸோ எல்லாருமே சர்ச் வால்யூமை பார்த்துட்டு விட்டுருவாங்க, இதுக்கு வெறும் 10 பேர் தான் சர்ச் பண்ண, இதையே பண்ணணும். ஓகே. ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு சர்ச் பண்ணால் 1000 பேர் சர்ச் பண்ணுறாங்க. ஓகே. ஆல்டர்னேட்டிவ் ஸ்கிரைப் ஒரு 10 பேர் சர்ச் பண்ணுறாங்கன்னா அதை விட்டுருவாங்க. நான் சொல்கிறேன் எனக்கு 10 பேருமே வாங்குவாங்கடா, 3 பேர் எத்தனை வாங்குவான்னு தெரியாது. கரெக்ட். 10 பேர் நான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டு I built all these alternative pages. Okay. And like how did you do it? Because I mean you are not a developer, so how did you write content, how do you publish it, how did you host it? ஸோ அதுக்கு 12th படிச்சுட்டு இருக்க ஒரு பையன் வந்து மீட் பண்ணுறேன். ஓகே. நார்த் இந்தியாவில் இருக்கான். ஓகே. ஸோ அவன் வந்து வாட்ஸ்அப்பில் பேசிகிட்டு இருக்கேன், வேர்ட் ப்ரெஸ் தான் அவனுக்கு ஒர்க் பண்ண தெரியணும். ஓகே. ஏய் தம்பி இது மாதிரி அவன் பில்ட் பண்ணுறேன், வேர்ட் ப்ரெஸ்ஸில் மட்டும் ஒரு வெப்சைட் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன், அவன் பண்ணி கொடுத்துட்டான். ஓகே. பிளாக் பப்ளிஷிங்லாமே ஓரளவுக்கு நம்மளே பண்ணிக்கலாம். ஸோ அந்த செட்டப் மட்டும் அவன் பண்ணி கொடுத்துட்டான். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லா பிளாகுமே நான் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோட கோல் என்ன இருந்துச்சுன்னா வாரத்துக்கு 5 பிளாக் பப்ளிஷ் பண்ணணும். ஓகே. ஸோ இதுதான் ஒரே ரைட்டர் நீ மட்டும்? நானே தான் எல்லாமே. ஸோ அப்போ ChatGPT கூட கிடையாது. ஓகே. ஸோ நானே உட்காந்து எல்லாத்தையும் பண்ணணும். ஸோ நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எல்லாத்தையும் உட்காந்து டெய்லியும் பிளாக் டைம் கணக்கு போலாம் பிளாக் எழுதி பப்ளிஷ் பண்ணேன். சர்ச் கன்சோலில் போய் இன்டெக்ஸ் பண்ணுறேன், இம்ப்ரெஷன்ஸ் வருது. ஸோ முக்கியமான விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா சர்ச் கன்சோல் நான் ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணுவேன். சர்ச் கன்சோல் என்ன பண்ணுன்னா என்ன கீவேர்டுக்கு உங்கள் வெப்சைட் டிராஃபிக் வருது, என்ன கீவேர்டுக்கு நீங்கள் இம்ப்ரெஷன் ஆகிறீங்க ஆனால் கிளிக் வர மாட்டேங்குது, அங்கேருந்து நான் கீவேர்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. இன்ஸ்டெட் ஆஃப் மீ டூயிங் கீவேர்ட் ரிசர்ச் ஐ ஸ்டார்ட் டு கோ வித் தம். ஓகே. ஸோ இங்கேருந்து ரேங்க் ஆகுது, டிராஃபிக் வருது. ஓகே. வெறும் ஒரு நாளைக்கு 10 பேர் 20 பேர் இருந்ததுல 100 பேர் 150 பேர் ஆரம்பிச்சாங்க ஒரு நாளைக்கு. ஓகே. மந்த்லி டிராஃபிக் 1500 வருது. ஓகே. இந்த டிராஃபிக் ரெவென்யூ கன்வெர்ட் ஆச்சா? அதான் இல்லை. ஓகே. ஏன்னா நாங்கள் இன்னும் அந்த SSO வைக்கல, கிளிக் பண்ணுறாங்க. ஓகே. சைன் அப் பண்ணுறாங்க, பட் போக மாட்டேங்கிறாங்க. ஓகே. ஸோ சைன் அப் பேஜ்ல வந்து அது இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போக மாட்டாங்க. ஓகே. நான் இமெயிலில் போய் வெரிஃபை பண்ணணும். ஓகே. சும்மா இமெயில் கொடுத்தா யார் வேணா ஜங்க் இமெயில் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இமெயிலுக்கு வெரிஃபிகேஷன் OTP இருக்குது. ஸோ லிங்கை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. பட் அவுட் ஆஃப் சர்ப்ரைசிங்லி 1500 பேர் வராங்கன்னா ஒரு 10 பேர் பண்ணுறாங்க. ஓகே. விச் இஸ் ஸ்டில் குட் ஃபார் மீ. வித்தவுட் பெய்ட் தேர் கம்மிங். ஸோ அடுத்த ஸ்டெப் தான் பார்க்குறேன். இந்த வெப்சைட் அந்த ட்விட்டரில் போயிட்டு ரோஸ்ட் யுவர் லேண்டிங் பேஜ் அப்படிலாம் இருக்குது. ஓகே. அப்பதான் ரெட்டிட்டும் தெரிய வரும். ஓகே. இந்த மாதிரி ரெட்டிட்ல ஆக்டிவ் ஆகிறேன், ட்விட்டர்ல ஆக்டிவ் ஆகிறேன். ஓகே. ஸோ லிங்க்டின் விட்டுட்டேன். ஓகே. ஸோ ரெட்டிட்ல போடும்போது இது மாதிரி நான் ரோஸ்ட் நிறைய பேர் போடுவாங்க, இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரெட்டிட்ல வந்து எங்க ஏன்னா இதுவும் நிறைய பேர் கேட்டாங்க, ரெட்டிட்ல எந்த சப்ரெடிட்ஸ் எல்லாம் போடலாம்? r/MicroSaaS. ஓகே. அந்த சப்ரெடிட் இருக்கு, r/SaaSமே இருக்குது. ஓகே. ஸோ அந்த 2 சப்ரெடிட்டுமே ரோஸ்ட் மை லேண்டிங் பேஜ் அப்படின்னு போடலாம். அப்படி நீங்க போட்டீங்கன்னா உங்களை எல்லாம் கழுவி ஊற்றுவாங்க. ஓகே. சார் நான் அப்படி போடும்போது எல்லாருமே சொல்றாங்க நீ என்ன விற்கிறேன்னு புரியல. ஓகே. பொசிஷனிங்கே சரியில்லை, மெசேஜிங்கே சரியில்லை. ஓகே. என்னடா இதெல்லாம் சொல்றீங்க, அப்படியே என்னன்னு சொல்லி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். ஓகே. பொசிஷனிங், மெசேஜிங், ICP எல்லாமே இன்னும் நல்லா டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்க்குறேன். ஓகே. ஸோ அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஓகே இப்போ இது வந்து நம்ம விற்கிறோன்றது ரொம்ப ப்ராடா இருக்கு, கஸ்டமர் சக்ஸஸ் பீப்புளுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எல்லாருக்குமே இது தேவைப்படுது, பட் ஏன் பீப்புள் யாருன்னா கஸ்டமர் சக்ஸஸ் தான். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்றேன்னா ஒரு பிளாக் படிக்கிறேன், மெட்டால போய் ஆட் ரன் பண்ணுங்க, உங்க பொசிஷனிங் எப்படி வேலிடேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி. ஓகே. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி பொசிஷனிங் மெசேஜிங் அப்படின்னா என்ன? லைக் பொசிஷனிங்னா லெட்ஸ் சே ஹவு டு யூ வாண்ட் டு ரெப்ரசென்ட் யுவர் பிராண்ட் டு யுவர் ஆடியன்ஸ். அது லைக் வை இஸ் இட், அது ஒரு மைக்ரோசாஸ் பில்டர்ஸ்க்கு அது ஏன் முக்கியம்? ஏன்னா உங்களை மாதிரி லட்சக்கணக்கான பேர் இருக்கான் அதே ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறோம். ஓகே. கரெக்டா. ஸோ வி குட் பில்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸ், டிஃப்ரெண்ட் செக்மெண்ட். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கேட் எடுத்துக்கோங்க, ஸ்டோரி லைன் எடுத்துக்கோங்க. லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்
was saying the same product, ஓகே but for different audience. ஓகே ஸோ வாட் இஸ் அப்போ ASNAP's ஒரு பொசிஷனிங்? ASNAP அங்கே தான் எனக்கு 2 ஐடியா இருந்துச்சு. ஒன்று வந்து should I call it as a how to guide software ஓகே or a step by step guide software? ஓகே ஓகே பட் என்ன ஒன்று தான் இல்லையா? அதான் சொல்கிறேன், 2 வித்தியாசம் இருக்குது. ஓகே ஸோ அதை வேலிடேட் பண்ணுறதுக்காக தான் ஐ ஹவ் டன் a meta ads. ஓ சரி ஓகே தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஓகே that's where one technique which I learned from Winterன்னு சொல்லிட்டு this guy, they are also product messaging. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, நீங்கள் போயிட்டு உங்கள் பொசிஷனிங் கொடுத்தீங்கன்னா ஐசிபி கிட்ட போயிட்டு வேலிடேட் பண்ணுவாங்க. ஓகே இருக்கா இல்லையா சொல்லி. இந்த ஐசிபினா என்ன? ஓகே ஸோ ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல். ஓகே ஸோ லெட்ஸ் சே என் ப்ராடக்ட்டை இவன் தான் கண்டிப்பாக வாங்குவோம், வேறு யாரும் வாங்க மாட்டாங்க. ஓகே எல்லாத்துக்கும் ஒரு ஐசிபி இருக்கும். சரி ஓகே. இப்போ வந்து நான் இந்த உலகத்தையே விற்கிறேன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆமாம். இப்போ நைக்கின்னு எடுத்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஷூ ஒரு செட் ஆஃப் ஏஜ் பீப்புள் தான் கண்டிப்பாக வாங்க போகிறாங்க. ஓகே நாட் எவ்ரிபடி இஸ் கோனா பை நைக்கி ஷூஸ். ஓகே லெட்ஸ் எங்கள் அப்பா போய் நைக்கி ஷூ நீங்கள் வாங்க கேட்டால் வாங்க மாட்டார். ஓகே ஏன்னா இஸ் நாட் த ஐசிபி. ஓகே ஸோ இப்போ நான் கேட்டால் நான் வாங்குவேன். மேபி ஐ எம் தேர் ஆடியன்ஸ். ஓகே இது மாதிரியான ஐசிபி தான் இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் வி ஹவ் ஃபிகர்ட் லைக் பொசிஷனிங் என்ன, அதுக்காக தான் வி ஹவ் டன் மெட்டா ஆட்ஸ். ஓகே ஸோ இந்த மெட்டா ஆட்ஸ் எது கான்செப்ட் கொண்டு வந்தோன்னா ஐ வாண்ட் டெஸ்ட் அவுட் விச் ஒன் ஒர்க்ஸ் வெப்சைட்டோட பொசிஷனிங்க்கு. ஓகே எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணதுக்கு? லைக் 1000 rupees. ஓகே லைக் 1000 rupees into 4000 rupees. ஓகே ஆக்சுவலி இப்போ சொல்கிறதெல்லாம் பார்த்தா இந்த ஆட் ரன் பண்ணுறதுக்குலாம் இட்ஸ் நாட் தட் எக்ஸ்பென்சிவ். சூப்பர் எக்ஸ் தான், இந்த ஒரு டாலர்ஸில் தான் செலவு பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஓகே பிகாஸ் த ஐடியா இஸ் டு நாட் டு ஆப்டிமைஸ் ஃபார் கன்வர்ஷன்ஸ் பட் ஜஸ்ட் ஃபார் பிராண்ட் அவேர்னஸ். ஓகே இப்போ வந்து இப்போ நம்ம மெட்டா ஆட் ரன் பண்ணுறோன்னா லைக் ஹவு டு யூ அது வந்து ஒரு கம்ப்ளீட்லி நியூ கான்செப்ட். இப்போ எப்படி வந்து நமக்கு தேவையான ஆடியன்ஸுக்கு ரன் பண்ணோம் அப்படின்றது எப்படி லைக் எந்த அளவுக்கு டார்கெட் பண்ணலாம் அதில்? So before Meta was not super into B2B. Okay. Now they have lot of features. Oh, sorry, saying okay. that companies founded from 2009 to 2019. Okay. So company எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு டார்கெட் பண்ணலாம். Okay. ஜாப் டைட்டில்ஸ் டார்கெட் பண்ணலாம். Oh, super. Okay. Basically interest. Okay. Meta is famous for interest. அதான் ஃபர்ஸ்ட் அவங்க அப்ஜெக்டிவ் இருந்துச்சு. Okay. என்ன லைக் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே மெட்டா கிட்ட எல்லாமே இருக்கும். மெட்டா இன்ஸ்டாகிராம் கிட்ட இருந்து. So we pass on all these data for advertisers. Okay, okay. So if you have already liked shoe ad somebody else, we'll show you another shoe ad because you already shown interest in it. Okay. So இதே மாதிரி தான் என் பொசிஷனிங் நான் எப்படி வேலிடேட் பண்ணி யோசிச்சேன்னா 2 இதை ரன் பண்ண போகிறேன். ஹவு டு கைடு சாஃப்ட்வேர் சொல்லிட்டு ரன் பண்ணுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு ஆட் ரன் பண்ணுறேன். ஓகே ஓகே. ஸோ ஆட்ல டைட்டிலே அதுவாக தான் இருக்கும். ஓகே. ஸோ எதை கிளிக் பண்ணுறாங்கன்றது அப்ஜெக்டிவ், அதாவது ஹைபோதசிஸ். ஓகே ஓகே. ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் கிளிக் பண்ணுறாங்கன்னா ஐ கோ ஸ்டெப் பை ஸ்டெப் கைட். ஓகே. ஹவு டு கைட் செக் பண்ணால் ஹவு டு கைட். இன்ட்ரெஸ்டிங். அது இந்த பொசிஷனிங் மெசேஜிங்லாம் வந்து நம்மளா டிசைட் பண்ணணும் இல்லை, இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்கும் வழி இருக்கு. ஆமாம், ஏன்னா நமக்கு தெரியாது. Okay. We think this is the best product, this is the best messaging which customer likes. Okay. But end of the day customer like நீ என்ன பண்ற எனக்கு புரியல. கரெக்ட். எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் யுவர் பாட்காஸ்ட்ல பழைய போன பாட்காஸ்ட்ல தான் நீங்க வந்து ஃபீல்ட் வச்சிருக்கீங்க. யூஆர்எல் போட்டு ஏதோ கண்டென்ட் போட்டு மீம் ஜெனரேட் பண்ணுங்க. பட் பீப்பிள் ஆர் சாட்ல வந்து கேட்பாங்க. ஆமா, நமக்கான அப்படி எதிர்பார்த்திருக்கே மாட்டோம். கரெக்ட். எக்ஸாக்ட்லி இது மாதிரி தான் பீப்பிள் ஆடியன்ஸ் ஆர் தேர். You will not even expect like some of the queries which I got like one of the meta ad ல இருந்து கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிட்டாங்க. Hey, I like your product, but how can I make it into a video அப்படின்னு கேட்குறாங்க. Okay. Like I'm not solving for a video use case. Anywhere like in my product I never mentioned video. Okay. ஆனா வந்து கேட்பாங்க. Okay. So because they have their needs. Okay. இப்போ அவங்க கேட்குறான்னு சொல்லி நான் பண்ணேன்னா maybe one person will ask. இது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஃபீச்சர் ரிக்வெஸ்ட் இருக்கும். So and then only I thought like I have a public roadmap. Okay. I'll put it in my website. Okay. Somebody goes there in a roadmap. They'll see like what are the features, like என்னென்ன features நான் build பண்ணிருக்கோம். Okay. Put there. If people upload it, I'll build it. Okay. So ஒரு real validation இருந்து instead of me going into it. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து we are at a state where you have a product and அந்த messaging positioning validate பண்ணியாச்சு. இப்போ இருக்கும் did you have a paying customer? I had 2 people who have promised to pay. Okay. But for an early subscription. Oh, super. Which is around I had a pricing around $10. Okay, which is like $120 per year. Okay. $120 per year. Offerல $100. Okay. So $100 kind of இது. Okay. So இது பண்ணிட்டே இருக்கும்போது தான் I was reading a lot of articles saying that போய் லான்ச் பண்ணுங்க, ஆப் சுமோல போய் லான்ச் பண்ணுங்க. Okay. So லைஃப் டைம் டீல் வரும். Okay. அவனே வித்து தரும் உங்களுக்கு அப்படின்றாங்க. லைக் நல்லா இருக்கே, நம்ம போய் கஷ்டப்பட்டு பண்ண தேவை. Okay. So I'm reading all these stuffs. They say lifetime deal you have to run for it. Because அப்போதைக்கு நம்ம APIயோ சாட் ஜிபிடியோ எதுவுமே இல்லை. ஓகே. ஸோ எனக்கு காஸ்ட்னு பார்த்தா அண்ட் ஓகே டைம்லைன் எங்கே இருக்கும் இப்போ எந்த வருஷத்தில் இருக்கும்? 2022. ஓகே. ஸோ அப்போ தான் நான் வந்து மாதிரி ஆப்ஸ் போகிறேன், 50% கட்டிக்கலாம். லைக் லைஃப் டைம் டீல் $100னா $50 அவனுக்கு கொடுக்கணும். $50 அவனுக்கு கொடுத்து $50 பகல்குள்ளையா இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. பட் பாயிண்ட் இருக்கு, he's gonna spend, he's gonna bring all the people. Correct. I'm gonna get all the validation. One more thing with the product is like
there's a higher churn from like AppSumo that the higher churn. Okay. People come and they think that they paid you $100. They'll think like என்ன வேணா ஃபீச்சர்ஸ் சொல்லலாம் அவன் பண்ணுவான். ஏன்னா நான் காசு கொடுத்துட்டேன், அவன் லைஃப் டைம் கஸ்டமர் நான். ஓகே. இப்போ நான் என்ன சொன்னாலும் நீ பண்ணி ஆகணும், அந்த மாதிரியான இது. அப்போ நீங்கள் பண்ணாத போது they'll put you bad comments, they'll churn. They'll ask for refund. ஆமாம், obviously with AppSumo 30 days money back guarantee. ஆமாம், mandatory. ஸோ அப்படின்ற போது எனக்கு ரொம்ப எக்ஸிடென்ட்டாக இருந்துச்சு. ஓகே. ஸோ ஐ ரியல் டோன்ட் வாண்ட் கெட் இன் டு இட். ஓகே. அண்ட் தென் ஐ டாக் டு லாட் ஆஃப் பீப்புள் ரெடிட். இது மாதிரி நான் பண்ண போகிறேன், வாட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் செட் லைக் டோன்ட் டு இட். ஓகே. ஸோ யூ ஆர் லைக் ரூயினிங் யுவர் திங்ஸ். பட் ஒரு பக்கம் டெம்ப்டிங்காக இருந்துச்சு, காசு வரும், இவ்வளோ காசு நமக்கு வரும்ன்றது. அதர் சைட் திஸ் இஸ் நாட் லைக் வர்த் இட்ன்ற மாதிரி. ஸோ இட் இஸ் நாட் டு டூ இட். ஐ ஸ்டார்டட் வித் SEO அண்ட் ஆர்கானிக். இது எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஐம் கெட்டிங் ஆல் தி ஸ்டெப்ஸ். I went to an event in Chennai, one of the competitors event. Okay. So we met there. He was really interested in my product. Okay. And he moved to US. Okay. So and then he approached me. Hey, Nihal, உன் ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கு, நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே. நம்ம ப்ராடக்ட் இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கோம், அதுக்குள்ள ஒருத்தர் நம்ம அக்வயர் பண்ணுறோன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணலாமா? ஹி வாண்ட் அக்வயர். சரி, ஓகே. ஸோ அப்படின்ற போது அப்போ தான் என் ஃப்ரெண்டு வந்து புது வேலைக்கு ஜாயின் பண்ணுறான். ஓகே. ஸோ பழைய கம்பெனிக்கு பண்ணி புது வேலைக்கு. ஆக்சுவலி இந்த நம்ம கதையில் வந்து உங்கள் ஃப்ரெண்டு கூடவே ட்ராவல் ஆகிட்டு வந்துட்டு இருக்காரு. சூப்பர். எல்லா இடத்துலையும் அவர் இல்லாட்டி நான் இல்லை. ஆமாம். ஸோ இது மாதிரி அவர் சொல்கிறாரு, இது மாதிரி I'll give you some money. Okay. Plus, let's join together and build the product. Okay. So you are also in the same vision, I'm also in the same vision. Okay. So why build as two different products? Okay. You have the knowledge for GTM. I have a team. So come, let's build like something crazy together. Okay. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட் அந்த டீம் போயிடுவார். உங்கள் ஃப்ரெண்ட் அந்த டீமுக்கு போயிடுவார். அங்கே போய் he has to go and build it. But அங்கே தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவன் புதுசாக இப்போ ஜாயின் பண்ணியிருக்கான். He has to, he is getting a very good pay. He is in Bangalore. So the pay is very good. The person who's offering is not so tempting. Okay. Because they are still bootstrapped. Okay. They haven't raised any funds yet. Okay. Okay. So அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ வந்து சேல்ஸ் ஜாயின் பண்ண எனக்கு ஓகே தான். எனக்கு ஐ வாஸ் ஹாப்பி. Okay. Because I was having any commitment. I was ready for it. Okay. Because அவர் 15 years தான் சாஸ்ல இருக்கார். ஓகே. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஒருத்தர் கூட போய் ஒர்க் பண்ணுறதுன்றது ஒரு இது பாயிண்டாக இருந்துச்சு. ஸோ அப்படின்ற போது அப்படி ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கு. சைடில் இன்னொரு ட்ராக் வந்து ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறாரு. He is built some help desk software. Which is my complementing software. Okay. Help desk ticketing எல்லாமே. Okay. அதோட அடுத்த பாயிண்ட் வந்து knowledge base. Okay. So he was wanted to acquire it. Okay, but, nice. He was paying upfront acquisition. Okay. Like அது ப்ராடக்ட் மட்டும். ப்ராடக்ட் மட்டும். பட் நிறையா என்ன இருந்துச்சுன்னா அப்போதைக்கு ஐ ஹேவன்ட் ரிஜிஸ்டர்ட் மச். அந்த லீகாலிட்டிஸ் எனக்கு தெரியாது. Okay. So he asked from lot of steps. And also one thing is that you need to have at least 1000 customers. Okay. ஓகே. ஆக்சுவலி ரெண்டு விஷயம். ஓகே, நம்ம 1000 கஸ்டமர்ஸ் அண்ட் அப்போ இப்போ வந்து அவரு வந்து ஹி வாண்ட் அக்வயர் த டெக். ஹவு டிட் ஹி ஃபைண்ட் யூ? லிங்க்டின். ஓகே. எல்லாத்தையும் லிங்க்டின் போனாவே லிங்க்டின்ல போட்டிருப்பேன். build step by step guides using Chrome extension, my banner, LinkedIn page. I'm super active. Reach out to all these persons and all these steps. இங்க எல்லாரும் இருக்கும்போது he came and offered. Okay. But at that point of time we are also not super matured when he was offering. Okay. And after that he acquired a similar product, India la build பண்ண product. Okay. For some around 400k USD. Okay. அப்பனா நம்ம ஊர் காசு எவ்வளோ? Big money. நிறைய காசு மட்டும் தெரியும். சரி, ஓகே. Like they acquired it. They are doing lot of same stuff. They are also in the same stuff. Okay. Somewhere from the north. Okay. Like I felt like கொஞ்சம் இன்னும் பில்ட் பண்ணிருந்தா மேபி கரெக்ட். சரி, இப்போ இந்த லீகாலிட்டி சொல்றதுனால கேக்குறேன். இப்போ நம்ம ஒருத்தர் மைக்ரோசாஸ் ஆரம்பிக்கணும்னா based on your experience what should they do? Like in the, because you said legality, like என்ன பண்ணிருக்கணும், like என்ன பண்ணிருந்தா that would have been like a good position? Again ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணிடணும் first. Okay. இந்தியால ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். இல்லாட்டி again mostly if you are having a looking at to raise funds, இல்லை மைக்ரோசாஸாக வேணாம் ஃபுல் டைம் சாஸாக பண்ணால் வச்சே கோ அண்ட் ரிஜிஸ்டர் யூசிங் ஸ்ட்ரைப் அட்லஸ். ஆக்சுவலி டெக்னிக்கலி ஸ்ட்ரைப் அட்லஸும் இப்போ இல்லை, டூலா தான் ஒரே ஆப்ஷன் இப்போதைக்கு. ஓ அப்படியா? ஆமாம், ஸ்ட்ரைப் அட்லஸும் நமக்கு இல்லை இப்போ. ஓகே. ஸோ டூலா ஆப்ஷன் விச் இஸ் வாட் ஐ ஆல்சோ ஹேவ். இப்போ நானும் LLC ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். பட் அதான் இப்போ வந்து ஸ்டார்ட் அப் பண்ணோம்னா C கார்ப், சூப்பர் மீம்ஸ் C கார்ப் ரெஜிஸ்டர் பண்ணணும், ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா. ஓகே, வேற என்ன பண்ணியிருக்கலாம்? அது இந்த ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் ப்ராடக்டாக இது இருக்கணும்னா வேற என்னலாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு பேமெண்ட் கேட்வே சிஸ்டம் ப்ராப்பராக ஒன்று வேணும். ஓகே. ஸோ நிறைய இதுக்கு எங்கன்னா ப்ராடக்ட் பில்ட் பண்ணிடுறாங்க, how to get revenue. And the actually still that's a very bigger problem for MicroSaaS, particularly from India. If in the global people are like super easy, they can go ahead and build any payment gateway is easier. Correct. But for us we have very limitations to get it. So அதுக்கே நிறைய clause இருக்கு. ஒரு விஷயத்தை
ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. நம்ம பண்ணுற ஸ்பீடுக்கு பேஸுக்கு அது செட் ஆக மாட்டேங்குது. ஸோ ஹேவ் அ ப்ராப்பர் பேமெண்ட் கேட்வே சிஸ்டம் இஸ் வெரி மச் ரிக்வயர்ட். அதுக்கப்புறம் தான் யூ ஹேவ் டு திங்க் அபவுட் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ், அதுக்கப்புறம் திங்ஸ். ஓகே ஃபேர் எனஃப். சூப்பர். அந்த அக்விசிஷன் ஆஃபர் அண்ட் லைக் அதுக்கப்புறம் வாட் இஸ் யுவர் ஜர்னி? ஸோ அந்த அக்விசிஷன் ஆஃபர் கொடுத்தோன்னே அப்போதைக்கு என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ டு ஐ ரெக்ரெட் அபவுட் இட்? நோ, பிகாஸ் ஐ எம் ஸ்டில் ஹாப்பி வித் இட். ஓகே. ஸோ அதெல்லாம் பில்ட் பண்ணி ஸ்டில் ஐ ஹேவ் யூசர்ஸ். வி ஆர் யூசிங் எ ப்ராடக்ட் பட் ஐ எம் நாட் கெட்டிங் பெய்ட், but I'm still happy with it. Okay. So I have 2 contracts which I sent to you. I've got $800. Oh, super. In $1,000 technically speaking. Super. Okay. So $1,000 kana customers vandirchu. Okay. It's a lifetime deal. So okay. So they will be using it and okay, neenga vandu thing. And $1,000 you split between you and your friend. Ama. Super. Edum tharla idharikum but still yeah. So இப்படி வந்தாச்சு. I built it, all done. Now again அடுத்து என்ன புதுசா பண்ணணும். இது வந்து இப்போ 2023 வந்தாச்சு. ஆமா 2023 வந்தாச்சு. அப்பதான் ChatGPT எல்லாம் வந்துச்சு. ஓகே. அப்பதான் சொன்னோம் அப்பவே we had an hackathon. கூகுள்ல ஒரு hackathon ரன் பண்றாங்க. ஸோ இது மாதிரி எங்களோட API ஃபீச்சர்ஸ்லாம் வச்சுட்டு நீங்க ப்ராடக்டா ஒன்று பில்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் ஜெயிச்சினா $10,000 தருவோம் அப்படின்றாங்க. Actually, hackathon is an untapped places for MicroSaaS people. Oh, sorry, okay. I'll say why, because lot of competition. DocSumo இருக்குது. ஆமா. DocSumo run an hackathon. Okay. They'll give you $10,000 if you win the hackathon. Okay. Build an API using their product. Oh, sorry, okay. So let's say you have an idea. Okay. Okay, you want to pursue it. Go to hackathon, see something similar. Correct. Try to win the hackathon, you'll get money for the hackathon. And அங்க hackathonன்றனால you will also be forced. நமக்கு ஒரு forcing function இருக்கும் அது. Exactly. அதே மாதிரி APIs உங்களுக்கு ஃப்ரீயா தருவாங்க. Where you have to pay for the APIs. In the hackathon DocSumo contestல they'll give you free APIs. Okay. So one of my close friend built a product, made 3 lakhs. Okay. Just by working on it for 4 days and 5 days. Oh wow. Okay. So like he's a developer, code developer. இது மாதிரி அப்போ நீ வாரத்துக்கு மாசத்துக்கு ஒன்று பண்ணாவே போதுமேடா. Hackathon, because it's a very untapped market. Okay. I still feel like lot of people who are building MicroSaaS people need to go to hackathon, look into it. Okay, yeah, extremely good insight. Like நான் அப்படி யோசிச்சதில்ல. Okay. So that's one thing. We started to build for the hackathon. We are not able to get the any mentions or something because Google hackathon-நாவே we are competing against the world. Yeah. Okay. ஸோ சூப்பர் ப்ராடக்ட்லாம் பில்ட் பண்ணாங்க. அதை வச்சு நிறைய லேர்னிங்ஸ் இருந்துச்சு. ஓகே. ஸோ பேசிக்காக என்ன பண்ணால் எங்களோட டூலில் வந்து ஏஐ ஜென்ரேஷன் ஃபீச்சர் எதுவுமே இல்லை. ஓகே. பேசிக்கலாக யூ ஹேவ் டு கிளிக் இட், த கண்டென்ட் இஸ் மேன்லி யூ ஹேவ் டு கோ அண்ட் டைப். ஓகே. கிளிக் ஆன் திஸ் பட்டன் சொல்லிட்டு வித் ஏஐ ஆல் தி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இஸ் ஃபீடட் இன்டு இட் அண்ட் பேசிக்கலி த கண்டென்ட் இஸ் ஜென்ரேட். ஓகே. ஸோ உங்கள் வேலைன்றது எதுவுமே இல்லை. ஜஸ்ட் யூ டூ ஆஸ் யூ டூ, எவ்ரிதிங் இஸ் ஹேண்டில் பை ஏஐ. ஓகே. அந்த ஆல் மேனுவல் டாஸ்க் ஹேண்டில் பை ஏஐ. ஓகே. அதுதான் ஒரு பாயிண்ட் ஆகுது. ஓகே. ஸோ அதை பண்ணி எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நவ் இஸ் இன் டு டிஃப்ரெண்ட் ட்ராக், இஸ் கெட்டிங் இன் டு இட். அப்போதைக்கு எனக்கு வந்து somebody reach out me on LinkedIn saying that bro I thought like நீங்க மைக்ரோசாஸ்லாம் பண்ணிருக்கீங்க, ஸோ உங்க ப்ராடக்ட்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது, இனிமேல் ஒன்று பண்ணியிருக்கேன் நீங்கள் வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ சரி ஓகே. he came and approached me. ஓகே. சரி ஓகே, நம்ம ஊர் பையன், திருநெல்வேலி திருச்சி சைடு, ஸோ கம்பெனி வந்து கேட்கலாம் மாதிரி டீச்சர்ஸ்க்கெல்லாம், அவங்க அம்மா வந்து டீச்சர். ஓகே. ஸோ அவங்க டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சம்மரைஸ் பண்ணுற மாதிரி என்னென்ன சாப்டர் நடத்த போகிறீங்க அப்படின்ற மாதிரி. சரி ஓகே. பட் ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா அது டீச்சர்ஸ் யூஸ் பண்ணான்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கூலில் அவ்வளோவா யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ நாட் லைக் அதுவும் இந்தியா மார்க்கெட் டார்கெட் பண்ணுறாங்க. அப்படி டார்கெட் பண்ணும்போது there isn't a market for it. ஓகே. அவங்க மார்க்கெட்டில் அதுக்கு அவன் ப்ராடக்ட் பில்ட் பண்ணிட்டான். ஓகே. நீ எத்தனை பேர்கிட்ட பேசுனேன் அப்படின்னா, இல்லை ப்ரோ எங்கள் அம்மா கிட்ட பேசுனேன், அம்மா அது சூப்பராக இருக்கிறாங்க, நான் பில்ட் பண்ணிட்டேன். ஓகே முதல் தப்பு அதுதான். ஸோ இது மாதிரி பண்ண வேணாம் சொல்லிட்டு he was a very curious person. ஓகே. அப்போ தான் we thought like LLMs, இப்போ சர்ச் டிராஃபிக்கே என்டையர்லி ஷிஃப்டிங் இன் டு LLMs. ஓகே. ஸோ லெட்ஸ் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறது இப்போ நிறைய பேர் குறைச்சிட்டாங்க. ஆமாம். நானே இப்போ அதிகமாக கூகுள் போடுறதில்ல. எதர் கோ டு பெர்ப்ளெக்சிட்டி ஆர் கிளாட் ஆர் ஜிபிடி. இந்த 3 டேபுமே என் ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகிருக்கும். ஆமாம். ஸோ பெர்ப்ளெக்சிட்டி எப்போனா ஷார்ட் ஆன்சர்ஸ் வெரி கிறிஸ்பாக வேணும்னா ஐ வில் கோ அண்ட் கோ டு பெர்ப்ளெக்சிட்டி. இல்லை ரிசர்ச் அது மாதிரினா ஐ வில் கோ டு சாட் ஜிபிடி. கிளாட் இஸ் சம்திங் லைக் சும்மா சேட்டிங், ஐடியாஸ், பிரெயின் ஸ்டார்மிங், காப்பிலாம் ஒன்றுக்கு ஒரு LLMs இருந்துச்சு. ப்ராப்ளம் என்னன்னா எனக்கு இப்போ வந்து ஒரு மார்க்கெட்டிங் டூல்னா இப்போ நான் ஐசிபியாக இருப்பேன். ஆமாம். லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிள் ஹப்ஸ்பாட் CRM, ஹப்ஸ்பாட் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன். நான் போய் இப்போ கூகுளில் ஆட் ரன் பண்ணுறேன்னா பிரயோஜனமே இல்லையே. இப்போ பிளாக் எழுதுறாங்கன்னா how are they optimizing for LLMs? ஓகே. ஸோ LLM போயிட்டு நான் வெறும் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ஆர் anything அப்படி சர்ச் பண்ண போகிறதில்ல. I'm சர்ச் வெரி ஸ்பெசிஃபிக் query saying that I am having this problem, how will I rank for it? ஸோ அப்போ LLMோட சர்ச் பிஹேவியர் you have to analyze it. So I am right now in the process of building a product, I think which sure like podcast launch ஆகும்போது I think my product will also be launched. Oh super. Okay. It's called Try Gioni.
ஓகே ஸோ ஜீனின்றது ஜிஎர்த்தில் ஸோ ஜியோனின்றது ஜென்ரேட்டிவ் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் தட்ஸ் ஹவ் பீப்பிள் கால் இட் ரைட் நவ. ஓகே ஸோ யூ ஆர் பில்டிங் இட் வித் த நியூ ஃப்ரெண்ட். ஆமாம், நியூ ஃப்ரெண்ட். ஓகே ஸோ அதுக்கப்புறம் அவனை ஏமாற்ற முடியாது, அவன் உஷாராயிட்டான். ஓகே but we both are in the same tech. Super. So அப்படின்னு சொல்லிட்டு we started to build this. Okay. Now we have already pilots. 3 people are pilot. Oh, okay. Pilot na they're actively using. Actively using. Okay. 3 of them are like 2 people are from one is from London. Okay. One from the US. Okay. One is from India. How did you find them? All of them are LinkedIn. Reach out. ஆமா. Direct reach out. Okay. இதோட behavior எப்படி இருந்துச்சுன்னா I started to see like lot of people are there in like LinkedInல போய் பார்க்குறேன். They are putting this problem like hey traffic குறைஞ்சிருச்சு. I think somewhere everybody started to talk about a HubSpot traffic decline. They are getting 3 million traffic a month that reduced to 1.5 million. Okay. Which is like 50% of traffic is gone. Okay. Where is that 50% of traffic? LLMs. Okay. Are we tracking LLMs? No. Okay. How do we track it? No answer. Okay. What we are going to do it? No answer. Okay. So இதெல்லாமே பெயின் பாயிண்டா இருக்கு. எனக்கு இது பெயின் பாயிண்டா இருக்கு. Okay. நான் இப்போ LLMல ரேங்க் ஆகல எனக்கு எப்படி தெரியும்? கரெக்ட். ஸோ பட் எல்எல்எம்னாலே ஒரு எல்எல்எம் பார்க்க முடியாது. இப்போ பெர்ப்ளெக்சிட்டினா அதுக்கு விதமான ஆன்சர் இருக்குது. ஆமாம், ஒரே நீங்கள் எல்எல்எம்ல ஒரு வாட்டி கொடுத்து மறுபடியும் அதுக்கு கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா வேறு ஆன்சர் வரும். அப்படி பார்த்தா ஜிபிடியில் போனால் நிறைய மாடல் வச்சுருக்காங்க. ஆமாம், ஒரு மாடல் ஒருத்தர் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு வேறு ஆன்சர் வரும். இது எல்லாத்தையும் யூ ஹேவ் டு கன்சாலிடேட் இட் அண்ட் மெஷர் இட். தட்ஸ் வை மை ப்ராடக்ட் ரைட் நவ் டஸ். ஓகே, சூப்பர். அண்ட் இதுக்கு வந்து யார் ஐசிபி? மார்க்கெட்டர்ஸ். பர்டிகுலர்லி எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட். ஓகே. ஸோ மார்க்கெட்டர்ஸ்குள்ளே நம்ம ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம நேரோவாக போகிறப்போ லைக் உங்களோட மார்க்கெட் லைக் ஆரண்ட் யூ ரெடியூசிங் யுவர் மார்க்கெட், நம்ம ப்ராடாக போனால் ஈஸியாக இருக்கும்ல? ப்ராப்ளம் தட் இதான் மைக்ரோசாஸ் பீப்புள் எல்லாருமே தப்பு பண்ணுறது. நான் ஸ்டார்டிங் தப்பு தான். ஸ்டார்டிங்கில் ப்ராடாக போயிட்டு நம்ம யாருக்கு விற்கிறோன்றதே தெரிய மாட்டேங்குது. ஓகே. ஸோ ஹவு டு யூ மார்க்கெட் லைக் சே ஹூ இஸ் ஐசிபின்னு கேட்டோன்னா ஐ சே லைக் ஆல் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ். பட் ஆர் தே டெக்னிக்கலி யூசிங் யுவர் ப்ராடக்ட்? ஹூ இஸ் கோனா பி யூசிங் யுவர் ப்ராடக்ட்? ஓகே. SEO people. They are who you have to map it to your KPIs below. புரியல. யாரோட KPI-க்கு இந்த key performance indicator. ஓகேங்களா? அப்படினா சொல்ல. ஸோ லெட்ஸ் சே இப்போ SEO பர்சன் இருந்துச்சுன்னா அவனோட KPI வந்து என்னவா இருக்குன்னா எவ்வளோ டிராஃபிக் வருது SEO வழியா ஆர்கானிக்கா, பீப்புள் சர்ச் பண்ணுறாங்க ஆர்கானிக்கா, பிளாக் படித்து வெப்சைட் வராங்க. ஓகே. ஸோ அது எத்தனை கீவேர்டு என்ன பொசிஷனில் ரேங்க் ஆகுது, எவ்வளோ வந்து விசிட்ஸ் வருது, பர்டிகுலர்லி எவ்வளோ விசிட்ஸ் கன்வெர்ட் ஆகுது, இதுதான் உங்கள் KPI இருக்கும். ஓகே, சரிங்களா? இந்த KPIக்கு ஏற்ற மாதிரி LLMஸ்க்கு அப்படியே மாற்றணும். ஓகே. அது இப்போ என்ன சொல்கிறேன்னா நான் ஒரு ஜாபில் இருக்கேன், இப்போ என்னோட ஒரு வேலை அது என்ன பண்ணால் எனக்கு ப்ரொமோஷன் வரும், என்ன பண்ணால் எனக்கு வேலை போகாதோ அதை வச்சு ஐ ஹேவ் டு பில்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகே. எவ்ரி ப்ராடக்ட் ஷுட் மேப் இட் டு யுவர் KPI தான் சொல்லுவேன். ஓகே ஓகே. இனி மைக்ரோசாஸ் நான் இப்போ ஃபியூச்சர் எது பில்ட் பண்ணாலுமே இந்த KPI ப்ராப்ளமுக்கு நான் பில்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ நேரோ டவுனாக பண்ணுவேன். ஓகே. ஸோ இப்போ நான் பில்ட் பண்ணும்போது ஐ டாக்கிங் டு ஃபியூ பீப்புள், தே ஆர் லைக் இதுதான் எனக்கு தேவை. லைக் ஐ டென்ட் சே த ப்ராப்ளம் பில்டிங் இட். Okay. Are you facing the problem? Yes. Okay. How are you currently solving it? I don't have solution. Currently the solution in the market is super expensive. They're charging $300-500 because LLMs API is very costly. Each time you're gonna put up a prompt, you have to go and hit all these LLMs. Let's say LLM பார்த்தாலே ChatGPT, Claude, Perplexity, DeepSeek, Grok. Okay. இந்த ChatGPT-க்குள்ளே நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஓகே. Claude-க்குள்ளே நிறைய மாடல்ஸ் இருக்குது. Perplexity நிறைய மாடல்ஸ் இருக்குது. DeepSeek-க்குள்ளே நிறைய மாடல்ஸ் இருக்குது. இது மாதிரி எல்லா மாடல்ஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 15 சேனல்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இந்த 15 சேனல்ஸில் யூ ஹவ் டு நோ வித் ரேங்கிங் ஆர் நாட். ஸோ வி ஹெல்ப் யூ ஐடென்டிஃபை தட். பேசிக்காக ஒரு வெப்சைட் URL போடுறோம்னா போட்டுட்டு வில் கோ ஹெட் அண்ட் ஆஸ் அ யூசராக உங்களோட கஸ்டமர் யாரு அப்படின்னு ஆஸ்க் யூ. ஓகே. வில் புட் யூ என் கஸ்டமர் வந்து லெட்ஸ் say super meme marketers, social media managers, who are using meme generating. So in the age of 25 to 40, their KPI is to get more website visits by attracting social posts, get viral. இதுதான் உங்களோட objective இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பேசிக்காக அவங்க LLM எப்படி சர்ச் பண்ணுறாங்க அப்படின்றத நாங்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுவோம். ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி வில் ட்ரை டு ஃபிகர் அவுட் லைக் வாட் ப்ராம்ப்ட்ஸ் ஆர் தே லுக்கிங் அவுட் ஃபார். ஓகே. அண்ட் அதில் நமக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படின்ற மாதிரி. Okay, it's actually a very interesting product. And இப்போ வந்து again I'm going back to the reason I keep bringing up your friend is that you are a non-tech and இது வரைக்கும் you've shown no interest in learning how to code. அது நமக்கு வேணாம் அப்படின்ற அந்த ஒரு, ஏன்னா அது நான் கேட்கவே இல்லை, ஏன்னா எனக்கு தெரிஞ்சது. ஸோ as a non-tech person, how do you think you can find like your friends? ஏன்னா இப்போ நான் இதில் எனக்கு ஒரு biggest learning இருந்துச்சுன்னா you always worked through other people and you're really good at collaborating and partnering. So அந்த மாதிரி ஒரு non-tech person, how can you find someone like that? ஒன்று வந்து
you should be very upfront on LinkedIn, putting it out. Okay. Saying that you are a marketing expert, you know how to do stuff. Okay. So saying அவங்க சைடுல தான் நம்ம யோசிக்கணும். அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் தேவை அப்படின்ற மாதிரி. Exactly, it's mutual. Okay, it's mutual. Or go to events, find people. Personally என்ன சொல்றேன்னா உங்க கூட வர்க் பண்ண ப்ரொஃபஷனல்ஸே இருந்தானா தட்ஸ் சூப்பர் பெட்டர். ஓகே, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அவங்கள பத்தி. அவன் பர்சனலா தெரியும், அவன் காலையில இருந்து என்ன பண்ணுவான், அவன் நைட் தூங்க போற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க நல்லாவே தெரியும். ஓகே, சோ அது மாதிரியான ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல்வேஸ் சக்சஸ்ஃபுல் நான் பார்த்திருக்கேன். rather than saying that அதான் மோஸ்டா like an example like ex Zohos. Okay, all of them people like worked in like close together. Correct. Now build a company. Correct. Like ChargeV, Freshworks, SuperOps, lot of company examples. Correct. So அந்த ஃபேமிலி குள்ளே இருந்தா that's better. குடும்ப குள்ளே இருந்தா better. Okay. Nice, good one. Super. So இப்போ வந்து and that's where you are now வந்து இப்போ நம்ம 2025 வந்துட்டோம். இப்போ வந்து you have a new product. ASNAP என்ன இருக்கு, எந்த நிலைமையில இருக்கு? So ASNAP is அந்த $1,000 annual lifetime revenue ஓட super. Okay, so now but people are using it. Super. I'm not shutting down. Makes sense. So இப்போ வந்து நம்ம நியூ ப்ராடக்ட்ல இருக்கோம் and இப்போ வந்து நான் the reason I want to have you on the podcast is நம்ம வந்து I've seen like I've obviously like நம்ம தனியாக பேசியிருக்கோம். I know that your expertise is in 0 to 1 marketing and bringing new people. So இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா I want to almost pick your brain on நம்ம ஒரு ப்ராடக்ட் ஐடியாவை எடுத்து ஒன்றுமே தெரியாது எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் டெக் பர்சன் almost give me a step by step guide of what I should do to get my first customer. So நம்ம அந்த ஒரு simulation மாதிரி போலாம். So let's take again I'm making up a product on the fly and you can tell me if the product idea is wrong also. Okay, well let's say I want to build a marketing budget calculator. ஓகேவா, அது இப்போ வந்து என் ப்ராப்ளம் என்னன்னா நான் ஒரு ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங், எனக்கு வந்து எங்கே எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றது தெரில. ஸோ ஐ வாண்ட் டு பில்ட் அ ப்ராடக்ட் வேர் பேஸ்ட் ஆன் மை பொசிஷனிங் மெசேஜிங் அண்ட் மை டார்கெட் மார்க்கெட் எனக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் கால்குலேட் என் பட்ஜெட்லாம் எடுத்துகிட்டு இங்கெங்கே எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு இது ஒரு ஹைபோதெட்டிக்கல் ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் என்கிட்ட இருக்குது, ஆனால் எனக்கு மார்க்கெட் பண்ண தெரில. ஸோ வாட் இஸ் மை ஸ்டெப் ஒன், வாட் ஷுட் ஐ டூ? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங் பேசியிருக்கணும். ஓகே, ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங்கிட்ட பேசணும். என்ன நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்கள? சூப்பர். One of the best places to go is like LinkedIn. Okay. ஆனால் LinkedInல like it feels very awkward la, like what will I go and ask? அதான் அதுக்கு எடுத்தோடனே போயிட்டு உங்கள் ப்ரொஃபைல் ஒன்று ஆப்டிமைஸாக இருக்கும். ஸோ பிஃபோர் தட் லைக் யூ ஆர் நோபடி, ரைட்? ஓகே. ஸோ ட்ரை டு ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் இன் LinkedIn, ஃபாலோ ஃபியூ பீப்புள், கமெண்ட், லைக் தட்ஸ் ஜர்னி. ஓகே. ஸோ ரைட் நோ யூ கான்ட் லைக் கோ அட் லைக் ரேண்டமாக போயிட்டு ஹே இது மாதிரி பண்ணுறேன் வாங்குவேன்னு கேட்டால் நோபடி இஸ் கோனா கேர் அபவுட் யூ. ஆமாம். யூ ஆர் நோபடி ரைட் நோ, ரைட்? You have to become somebody. Okay. How do you become somebody? By putting LinkedIn post, being active on community. Okay. So follow all these head of marketing people. Okay. I don't say request click solla. Follow. Just follow them on LinkedIn. Okay. They have put some LinkedIn post. Okay. Try to add any value. Okay. Don't be salesy. Okay. Don't be salesy for the first 1 month. Okay. Try to keep on add value. Okay. A lot of people will come and connect you when you add value. Okay. So initially you should be the expertise person. People need to understand like இவன் இந்த ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறான்னா இவன் தான் கரெக்டான பர்சன் எப்படி நமக்கு தெரியும். ஓகே. ஸோ எய்தர் யூ ஷுட் ஒர்க் வித் ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங் ஆர் யூ ஷுட் பி ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங் ஆர் லெட்ஸ் சே யூ நோ லைக் டாக் டு லாட் ஆஃப் பீப்புள். சும்மா கூட நீங்கள் லிங்க்டின்ல போகலாம். ஹே ஐ ஹேட் a chat with these many head of marketing folks and we come across this common problem. Okay. So is this something worth solving? Okay. I don't want to build a product that's for a, like waste for a lifetime. Okay. Just give me your thoughts. So upfront, be upfront about it. Okay. So இப்படி தான் நான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் அவங்க அனுப்புவேன். நான் பில் பண்ண போறேன், என் லைஃபே இதில் வேஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு நீ சொல்ற பதில தான் இருக்கு. ஓகே. ஸோ that's little bit funny and people will accept it. Okay. So saying first வந்து ஒரு 10 head of marketing ஃபாலோ பண்ணி அவங்களோட எங்கேஜ் பண்ணி you start a conversation. And let's say that they agree to a call. கால்ல போய் என்ன கேக்குறது? நம்ம ப்ராடக்ட்டே இல்ல, என்ன கேக்குறது அவங்க கிட்ட? ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்லியா போயிட்டு ஹே நைஸ் டு மீட் யூ, வாட் இஸ் இட் லைக், how do you work in day to day life? ஓகே. அப்படி சும்மா எல்லாத்தையும் அவங்க ஏன் பதில் சொல்லணும்? ஏன்னா அவங்க வேல்யூ லைக் யூ ஹவ் கனெக்டட் இன் சம் வே. ஓகே. ஸோ சும்மா நான் ரீச் அவுட் பண்ணாம நான் வந்து ஒரு வார்ம் பண்ணி. ஓகே. ஸோ அகெயின் ஒன்று வந்து பீப்புள் லைக் டு டாக் இன் சம் வே, தே லைக் டு டாக். ஓகே. பிகாஸ் இந்த வேர்ல்ட் எல்லாம் ChatGPT பற்றி பேசினாலும் மனுஷங்க பேசுறதுக்கு இன்னும் அதோட வேல்யூ அதிகமாகிட்டே தான் போகுது. சரி. ஓகே. ஸோ அவங்க வந்து பேசும்போது they'll say the experience and then you can say like what is ask in it. ஸோ வந்து we reach out and we talk to them. So let's say we get on a call, ஒரு 30 minutes கொடுத்துட்டாங்க. அந்த காலில் என்ன பேசுறது, எப்படி ஆரம்பிக்கிறது? ஸோ இனிஷியலாக ஒரு நீங்கள் பேசின இன்ட்ராக்ஷனை வச்சு சொல்லணும். பட் டிபெண்ட்ஸ். ஓகே. ஏன்னா நீங்கள் லிங்க்டின் என்ன பேசுமே எனக்கு தெரியாது. ஓகே. லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஃப்ரெண்டாக பேசிட்டு ஜாலியாக பேசிட்டு ஹே இது மாதிரி நான் ஒன்று சால்வ் பண்ணுறேன்,
இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கா உனக்கும், அவன் ஆமான்னு சொன்னா நீ எப்படி சால்வ் பண்ற, 2 பேர் ப்ளே புக் மாத்திக்கலாமா, ஓகே லெட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ளே புக். சோ தேர் இஸ் சம் மியூச்சுவல் வேல்யூ. ஆமா ஓகே. சோ உனக்கு இருக்க பிரச்சனை தான் எனக்கும் இருக்குது, உனக்கு வந்து தக்காளி சட்னி எனக்கும் தக்காளி சட்னி தான், எனக்கு அர்த்தம் இல்ல, அது மாதிரியான கான்செப்ட். ஓகே. சோ 2 பேருக்கு அந்த தக்காளி சட்னி வச்சு இப்போ கால்ல போய் பேச போறீங்க. ஓகே. என்ன பிரச்சனை, எப்படி சால்வ் பண்றேன், அவன் சொல்லுவான் நான் இந்த டூல்லாம் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். சூப்பர்ப்பா நானும் இந்த டூல்லாம் யூஸ் பண்றேன், ரைட்டு. சரி இது மாதிரி ஒரு டூல் நான் வந்து மார்க்கெட்டில் கேள்விப்பட்டிருக்கேன், நினச்சிருக்கேன் எப்படி இருக்கு, ஓகே சூப்பராக இருக்கு, இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற அவன் அந்த வார்த்தை அவன் எழுந்து வரணும். அது நம்மளா போய் சொல்லக்கூடாது, அவங்க அங்கேருந்து வரணும். அங்கேருந்து இது மாதிரி ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும்ல நமக்கு, நான் ஒன்று பில்ட் பண்ணலாம் எனக்கு நினைக்கிறேன், சூப்பராக இருக்கும் அப்படி. ஸோ ஆனால் எடுத்தும் சொல்லக்கூடாது, அண்டர்ஸ்டாண்ட்மெண்ட். ஓகே. ஒரு வாட்டி சம்டைம்ஸ் என்ன பண்ணோம்னா மாதிரி என் ஃப்ரெண்டு பில்ட் பண்ணியிருக்கான் இது மாதிரி ப்ராடக்ட், ஓகே சும்மா ட்ரை அவுட் பண்ணி பாரு, நானும் ட்ரை பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு, ஓகே நீ எப்படி யூஸ் பண்ணி பாருன்னு சொல்லி கொடுத்துருவேன் லிங்க். ஏன் லைக் நீ பில்ட் பண்ணன்னு சொன்னா என்ன, ஸோ அது சேல்ஸி ஆயிடும். லைக் நீ விக்க ட்ரை பண்ற இவ்வளோ பேசுன நம்ம எங்கூட ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட. ஆமா ஓகே. ஸோ அப்படின்ற போது இல்ல திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நிறைய பேருக்கு இதுதான் அந்த தயக்கம். இப்போ நான் விற்க ட்ரை பண்றேன்னா இட்ஸ் நாட் அ பேட் திங்ல, லைக் டெக்னிக்கலி எவ்ரி ஒன் இஸ் செல்லிங் சம்திங். இப்போ நான் ஹவு கேன் ஐ டெல் பீப்புள் அபவுட் மை ப்ராடக்ட் இப்போ நான் அதை வித்தவுட் செல்லிங் இட், எனக்கு அது புரியவே இல்லை. லைக் ஹவு டு யூ ஓவர் கம் தட்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நானும் லைக் ஷேம்லெஸ்ஸாக இருந்து போயிட்டு எல்லாரையும் போய் சொல்லுவேன் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க சொல்லி. ஓகே. ஃபர்ஸ்ட் மெசேஜே என்னோட லிங்க்டின் கனெக்ஷன் ரிக்வெஸ்ட்ல இருக்கும், ஐ பில்ட் அ ஃப்ரீ டூல் கனெக்ட் வித் மீ. சரி ஓகே. அப்படி பார்த்தா கனெக்ஷன் ரிக்வெஸ்டே அக்செப்ட் பண்ண மாட்டான். ஓகே. பிகாஸ் ஐ am being too salesy the first point. So I'm not trying to add value. Okay. You're trying to sell, I am trying to sell you something. Okay. So nobody's going to like to be sold. They like to buy from you. Okay. That's the point. I'm going to give them a space where they can buy from me. I'm not going to sell to them. Okay. That's the realistic like realization point of time. Okay. So on my request ellame like mutual connect, hey what playbooks, the words are right now trending. Okay. So you are working on something, I'm working on something, like let's exchange playbooks. What has worked for you, what has worked for me, இது ஏன் பண்ணல, இப்படி நடந்துச்சா. ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஐ வில் சே லைக் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பேன். ஓகே. ஒருத்தனை வந்து மச்சான் உனக்கு இவ்வளோ எல்லாமே தெரியும் எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்கன்னா everybody will be care enough to tell them because your expertise in their eyes. ஓகே. ஓகேவா, instead of me going and saying that இது மாதிரி பண்ணுறதை விட. புரியுது. ஸோ அது அவங்களுக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ஒரு வேல்யூ இருக்கணும். ஆமாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஐடியா இருக்குது, ஒரு 10 பேர்கிட்ட பேசியாச்சு, வேல்யூபிள் கனெக்ஷன், கால் போயிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி ப்ராடக்ட் இருந்தால் நல்லா இருக்கும்ன்றாங்க. ஸோ வாட் யூ டூ நெக்ஸ்ட்? சூப்பர். ஸோ எடுத்தோடனே பிச் பண்ணாமல் இங்கே கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு லேண்டிங் பேஜ் போட்டுட்டு இது மாதிரி நான் லிங்க் பார்த்தேன், நம்ம சொல்கிற ப்ராப்ளம் இல்லை இந்த லேண்டிங் பேஜ் போடுறது ஈஸியாக சொல்லிட்டு எப்படி பண்ணுறது? again இப்போதைக்கு இருக்க ஏஐ வேர்ல்டில் ஓகே எவ்ரிதிங் இஸ் ஈஸி. அப்படியா? ஓகே. So before what it takes like 3 days 4 days, now you can do in like 5 minutes 10 minutes. Okay, what would you do? Planning page create பண்ணா what will you do? I'll go to Lovable. Okay. I'll create a like I'll say like intro மாதிரி okay hero image வச்சிட்டு okay ஒரு content ஒரு form அப்படியே போட்டுட்டு I'll map it out. Super. I'll put it either in WordPress, I'll convert it. Okay. And I'll put the code custom HTML codes. Okay. And instead of for a form I'll go to Elementor, add a form. Elementor na? Elementor is a WordPressல ஒரு theme இருக்கு Elementor னு. Okay, okay, okay. So we'll just add the form. Okay. So we have to get the data. Like how do you know that? But right now I think that we shouldn't ask more emails. People are like getting super spammy emails because sending emails becomes so much easier. Okay. முன்னாடி outbound அனுப்புறதுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. Okay. Now with AI everybody is sending an outbound. Okay. So what I would prefer is that name in email and LinkedIn. Oh சரி. So okay. LinkedIn is a new touch point. Oh சரி. So okay. LinkedIn is not getting super spammy like email. Okay. ஏனா அவ்வளவு ஈஸியும் கிடையாது அனுப்புறது. Okay. It's called super costly than emails. Okay. And it's also like super personalized, like people will, let's say highest engagement or connection rate okay when compared to an email because you're lost in the crowd. Super. Okay. Like LinkedIn that's very rare. சரி. ஓகே சூப்பர். அப்போ வந்து வாங்கியாச்சு, இப்போ நம்ம வந்து லேண்டிங் பேஜ் போட்டாச்சு. ஓகே. ஸோ இப்போ ஆல்ரெடி 10 பேர்கிட்ட பேசியாச்சு, அவங்ககிட்ட லிங்க்டின் இமெயில் எல்லாமே இருக்குது. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த லேண்டிங் பேஜ்? இப்போதைக்கு இந்த லிங்க் எல்லாமே அவங்களோட நெட்வொர்க், அவங்க நெட்வொர்க்கை நம்ம டேப் பண்ணணும். ஓ சரி. ஓகே. உங்ககிட்ட ஆடியன்ஸே இல்லை. ஓகே. ஆமாம் இல்லை. ஸோ அப்போ நீ ஹேவ் டு லெவரேஜ் அதர் பீப்புள் ஆடியன்ஸ். ஓகே. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து இது மாதிரி இருக்கிறதுலாம் போய் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் நான். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் ஆஃப் மார்க்கெட் பட்ஜெட் பற்றி பேசுகிறாங்கன்னா ஐ வில் டாக் அபவுட் இட், ஐ ஸ்லைட்லி பிளக் மை டூல். ஓகே. I'll add value and then plug it. Okay. Just like hey அப்படிலாம் சும்மா போட மாட்டேன். ஓகே. முன்னாடி வந்து ஒண்ணுமே இல்லை, இப்போ ஒரு லேண்டிங் பேஜ் இருக்கு நம்மகிட்ட. இப்போ இருக்க நம்மகிட்ட ப்ராடக்ட் இல்லை, லேண்டிங் பேஜ் மட்டும் தான் இருக்கு. ஓகே. ஓகே. மார்க்கெட்டிங் பட்ஜெட் கால்குலேட்டர்னு ஒரு லேண்டிங் பேஜ் போட்டு வேல்யூ ப்ராப்ளம் போட்டாச்சு. ஓகே. மெசேஜிங் போட்டாச்சு, ஐசிபிஆர் தெரிஞ்சிச்சு. ஓகே. இப்போ இதெல்லாம் இருக்கு, எல்லாம் லிங்க்டின்ல போயிட்டு நம்ம ஆட் வேல்யூ பண்ண ஆரம்பிச்சோம். சூப்பர். ஓகே. செகண்ட் ஸ்டெப்
என்ன பண்ணுவோம்னா லெட்ஸ் சே சூப்பர் இப்போதைக்கு ஓரளவுக்கு நமக்கு விசிட்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. நவ் யூ ஹேவ் டு டூ த மார்க்கெட்டிங். இதெல்லாம் மார்க்கெட்டிங் நம்ம பண்ணல. மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு 1 to 10 customers we say like founder led sales. ஃபவுண்டர் நீங்கள் தான் போயிட்டு விற்க முடியும். நீங்கள் ஹையர் பண்ணியோ, ஏன்னா யுவர் விஷன் யுவர் ப்ராடக்ட் எவ்ரிதிங் இஸ் இன் யுவர் ஹெட். கரெக்ட். இட்ஸ் நாட் சூப்பர் கம்ப்ளிகேட்டட் yet. ஸோ நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவேன்னா ஐ யூஸ் அ டூல் லைக் ஃபேண்டம் பஸ்டர். வேர் ஐ ட்ரை டு ஃபைண்ட் போஸ்ட் லிங்க்டின்ல திஸ் பெயின் பாயிண்ட் ரிலேட்டடாக போட்டிருப்பாங்கல்ல. பட்ஜெட்டிங் ஹேட் திஸ் ப்ராப்ளம் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, லைக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல் தீஸ் பீப்புள் ஆர் ஏபிள் டு என்கேஜ் இட் பிகாஸ் இட்ஸ் ரிலேட்டபிள் டு தம். ஸோ ஐம் கோனா ஸ்கிராப் ஆல் தீஸ் பீப்புள். அது வந்து இந்த ஃபேண்டம் பஸ்டர் டூலில் பண்ணலாம். எல்லாரோட லிங்க்டின் ப்ரொஃபைல், நேம், ஜாப் டைட்டில் எல்லாம் கொடுத்துரும். இது அப்படியே ChatGPT கொடுத்துட்டு சீக்வன்ஸ் எழுது, ஒரு லிங்க்டின் மெசேஜ் எழுது, அவுட்பவுண்ட் இமெயில் எழுது. அட் அ டைம்ல மல்டி டச் பாயிண்ட். ஸோ வி சே த மல்டி சேனல் அவுட்ரீச். ஸோ ஒரு இமெயில் வரும், அப்புறமே 2 days கழிச்சு அவங்க லிங்க்டின் ப்ரொஃபைலை விசிட் பண்ணுவோம். அடுத்த 1 day ஒரு இமெயில் வரும், அதுக்கப்புறமேட்டு கனெக்ஷன் ரிக்வெஸ்ட். இதெல்லாம் அந்த ஃபேண்டம் பஸ்டே பண்ணிடும். இதுக்கு வந்து லெம்லெஸ்ட்னு ஒரு டூல் இருக்கு. ஃபேண்டம் பஸ் ஸ்கிராப்பிங். டேட்டா மட்டும் எடுத்து கொடுக்கும். டேட்டா மட்டும் எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி கொடுக்கும். இதுக்கப்புறமேட்டு நம்ம டூல்ஸை வச்சுட்டு we can set an outbound system. So we can set up a sequence saying that okay இதெல்லாம் ரீச் அவுட் பண்ணி இதான் ப்ராப்ளம்ஸ், let them come on a call or sign up for a landing. landing page link கொடுத்து அங்க இருந்து டைரக்ட்டா பண்ணிடலாம். Mostly I don't send any links because when you put a link in an email it goes to spam. You just ask it for a reply. Saying that hey I built something like curious. I also see that you engage. So நீங்க சும்மா போய் ரீச் அவுட் பண்றதுக்கும் நீங்க ரிசர்ச் பண்ணி ரீசர்ச் பண்ண வித்தியாசம் இருக்கு. I see that you have engaged in some XYZ post talking about this problem. I built some tool. Is this your problem? Is this worth a chat? Something like that. So if you will say yes and then you send a link and அது ஸ்பாம் ஆகாது. ஃபர்ஸ்ட் டைம் அனுப்புறது தான் பிரச்சனை. சரி ஓகே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் செலவே பண்ணாம பண்றதுக்கு. சூப்பர். இதுக்கு சூப்பர் எக்ஸ்பென்சிவ் எதுவுமே இல்லை. எவ்வளோ ஆகும் இந்த டூல்லாம் வச்சா எவ்வளோ ஆகும்? நீங்க ஃப்ரீ ட்ரையல்லே இப்போதைக்கு பண்ணிக்கலாம். ப்ரீமியம் வெர்ஷன் ஆஃப் தி ப்ராடக்ட். அதிலே பண்ணிக்கலாம். நீங்க எதுக்குமே இப்போதைக்கு one of the first thing is that you shouldn't spend money unless you have seen any validation. That's the biggest lesson I have learned. Super. So காசு வராம ₹1 செலவு பண்ணக்கூடாது. அப்படிதான் இருக்கணும். So let's say இந்த outbound system set பண்ணிட்டோனே you have seen some signals. You have got a call with him. So you'll get a lot of demos. So இப்போ இந்த கால் வந்து is different from the முன்னாடி இருந்த கால். ஏன்னா இங்க வந்து நம்ம ப்ராடக்ட் வச்சு ஒரு இன்டென்ட்டோட வராங்க. So இங்க வந்து your ultimate aim is to give a product demo mostly. Where you have either screenshots or you say like this is the angle your product is going to go. Is that like because you're selling to these people. Only these people know the problems better than you. Right. ஆனா இப்போ இருக்க மாட்ட ப்ராடக்ட் இல்ல. நம்ம இது வரைக்கும் Figma screenshots இல்ல பேசிக்கோ லேண்டிங் பேஜோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராடக்ட் என்ன பில்ட் பண்ணலாம்னு கேட்டுட்டு இருக்கோம். நம்மளுக்கு தேவை கால்குலேட்டர் சொல்றோம். அவனுக்கு கால்குலேட்டர் இல்லாம எல்லா லட்சியம் நம்ம வெறும் LinkedIn பாக்குறோம், கூகுள் பார்க்கணும், மெட்டா வேணும்னு இருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்க்கெட்டிங்க்கு. 2 சேனலில் மட்டும் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆட் வேல்யூ பண்ணலாம், எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும். இப்போதைக்கு முன்னாடி இருக்க ப்ராப்ளம், இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம்னா நம்ம முன்னாடி எது எம்விபின்னு சொல்கிறனோ இப்போ அது எம்விபி கிடையாது. ஏன்னா அது ஈஸியாக அவங்களால பண்ண முடியும். இப்போ ப்ராடக்ட் பண்ணுறது தான் எம்விபி. ஏன்னா AI has become made it so much easier to build it. இப்போ நீங்கள் ஒரு ஃபீச்சர் பண்ணி விற்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ 4-5 ஃபீச்சர் வச்சு ப்ராடக்டாக பண்ணி தான் வைக்கணும். MVP has evolved ன்னு நினைக்கிறேன். புரியுது. ஸோ இப்போ வந்து நம்ம லேண்டிங் பேஜில் எடுத்துகிட்டு வந்து கால் எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட வந்து வேலிடேட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் ஃபார் சிம்பிளிசிட்டி லெட்ஸ் அஸ்யூம் தட் நமக்கு எல்லா இன்புட்டும் வந்துருச்சு, நம்ம வந்து போய்ட்டு ப்ராடக்ட் பில்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ லைக் அஸ்யூம் தட் ஒரு 10 பேர் ஹேஸ் செட் தட் ஹே ஐ வில் லைக் இன்னும் நீங்கள் பில்ட் பண்ணிட்டு வாங்க நான் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. நவ் வாட் டு யூ டு? ஸோ அந்த இன்டென்ட்டை பார்க்கணும் அவங்க என்னென்னு சொல்லிட்டு. You should also ask upfront, like, is that something you pay for? Call we should be very upfront. Like, this is something we are pricing so much. அங்கே நான் டிக்கெட் கலந்துரும். இவ்வளோலாம் இதுக்கு எக்ஸ்பென்சிவ் இல்லை. எனக்கு என்னன்னா லைக் இது ஈஸி தானே. இப்போ நீ கேட்டனா யா ஷூர் ஐ வில் பே ஃபார் இட் அப்படி சொல்லுவேன். நம்ம லிங்க் அனுப்பிடுவோம். பேமெண்ட் லிங்க் அனுப்பிச்சிடணும். அது ப்ராடக்ட் எல்லாம் பேமெண்ட் லிங்க் அனுப்பிச்சிடணும். லைஃப் டைம் டீல். ஸோ இப்போ ஏர்லியாக வந்தீங்கன்னா you get a லைஃப் டைம் டீல். மற்ற எங்கே போனாலுமே சார்ஜிங் $16 per month. I'll give you லைஃப் டைம் ஃபார் $400 or $300 some numbers. எதுக்கு அது அனுப்புகிறோம்? ஏன்னா அதான் லைக் சாட்சி வேணும்ல, கிணத்துக்கான ரெசிப்ட்டுக்கு மாதிரி இந்த ரெசிப்ட் வேணும். ஸோ ஹி ஷுட் சே தட் ஓகே லைக் if people will consider you serious only if they pay money. Otherwise people will not take you serious at all. So when you build it out, you also have a commitment. அப்புறமே நீ will say like இல்ல அது செட் ஆகல, you lose interest. Super. Another step is that
people lose interest very quickly unless like success கிடைக்காது. ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு சக்சஸ் கிடைக்கணும். ஒரு சக்சஸ் கிடைச்சதுன்னா அப்படியே ஏறி வந்துடலாம். ஸோ அதுதான் வந்து இந்த ஏர்லி லைஃப் டைம் டீலில் அட்லீஸ்ட் ஒரு 5 பேர்ட்டையாவது ஒரு $400 வாங்கிட்டேன். சரி ஓகே வாங்கியாச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறமா ப்ராடக்ட் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி லெட்ஸ் சே வி கோ பேக் டு திஸ் அஸ்யூம் தட் those 500 people like that 5 people get value. How do I then go from 5 to let's say 50? What do I do? சூப்பர். நான் இப்போ நம்ம என்ன சேனலுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல. வெறும் ஃபவுண்டர் லெட் சேல்ஸ் அவுட்பவுண்ட் பண்ணிருக்கோம். ஆமா. இதுக்கப்புறம் இன்னும் லைக் நிறைய சேனல்ஸ் இருக்கு. ஆமா. பெய்ட் பண்ணலாம். ஓகே. ஆக்சுவலி என்னென்ன சேனல்ஸ்லாம் இருக்கு? வாட் ஆர் த ஒரு மைக்ரோசாஸ் ஃபவுண்டர் வித் லிமிடெட் பட்ஜெட் என்னென்ன சேனல்ஸ்லாம் இருக்கு மார்க்கெட்டிங்க்கு? ஃபர்ஸ்ட் அவுட்பவுண்ட் சீப்பஸ்ட் லெஸ் எக்ஸ்பென்சிவ். அவுட்பவுண்ட்னா மல்டி சேனல் இமெயில் லிங்க்டின். அது நம்மளா போயிட்டு நம்ம ப்ராடக்ட் பத்தி சொல்றது. போயிட்டு இவன் ப்ராப்ளம் வச்சிருக்கான். எல்லாத்துக்குமே தேவை வந்து இன்டென்ட் இருக்கணும். இன்டென்ட் நான் எதை சொல்றேன்னா அவன் இதை பத்தி எங்கேயாச்சும் பேசியிருக்கணும் இந்த ப்ராப்ளம் பத்தி. எய்தர் லிங்க்டின்லயோ ட்விட்டர்லயோ இல்லை ரெட்டிட்லயோ. ஓகே ஓகே. ஸோ அகைன் நம்ம லிங்க்டின் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த ஐசிபி அது இந்த மார்க்கெட்டிங் பர்சன் அங்க இருக்கிறதுனால நம்ம அதை ஃபோக்கஸ் பண்றோம். சரி ஓகே. சப்போஸ் லெட்ஸ் சே இப்போ ஐடி பர்சன்ஸ்னா அவங்க லிங்க்டின்ல ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. ரெட்டிட்ல ஆக்டிவா இருப்பாங்க. ஓகே. ஸோ ஒரு பர்சன் எங்க ஆக்டிவா இருக்காங்களோ அங்க போய் பேசணும். ஓகே சூப்பர். லெட்ஸ் சே இப்போ மைக்ரோசாஸ் பீப்புள்னா அவங்க ட்விட்டர்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. எல்லாருமே ட்விட்டர்ல ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ இந்த மைக்ரோசாஸ் பீப்புள் ட்விட்டர்லாம் இப்போ ரீச் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஒரு பர்சனாக்கு ஒரு சேனல் இருக்கு. சூப்பர். இப்போ மார்க்கெட்டர்ஸ்னால அவங்க பொழப்பு லிங்க்டின்ல அதனால வந்து லிங்க்டின் போறோம். சூப்பர். ஸோ அவுட்பவுண்ட் ஒரு சேனல் வேற என்ன சேனல் இருக்கு? ஸோ அவுட்பவுண்ட்லேயே மல்டி சேனல் சொல்லிடுறேன். ஓகே. ஸோ ஒன்று இமெயில், இன்னொன்று லிங்க்டின், இன்னொன்று கோல் கால். ஓகே. ஃபோன் பண்ணியே பேசுவாங்க. ஓகே. ஆட் லைக் நிறைய சக்ஸஸ் இருக்கு. ஓகே. பட் இப்போதைக்கு கெட்டிங் லாட் ஆஃப் ஸ்பாமிங் பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டூயிங் இட். ஓகே. பட் ஸ்டில் தேர் இஸ் அ மார்க்கெட் ஃபார் இட். ஓகே. ஐ அம் நாட் டினைங் தட். ஸோ ஒன்ஸ் தட் அவுட்பவுண்ட் முடிஞ்சிருச்சுன்னா இன்பவுண்ட். இன்பவுண்டில் என்னன்னா டிமாண்ட் கேப்சர், டிமாண்ட் ஜென்ரேஷன். ஓகே சூப்பர். ரெண்டு விதமாக இருக்கு. ஓகே. டிமாண்ட் கேப்சர்னா லெட்ஸ் சே பீப்புள் சர்ச்சிங் ஃபார் மார்க்கெட்டிங் பட்ஜெட் கால்குலேட்டர். ஓகே. கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அப்படின்னா டிமாண்ட் இருக்கு, சர்ச் பண்ணுறாங்க, நம்ம அவங்களுக்கு காமிக்கிறோம். ஓகே. என்ன ஒரு லேண்டிங் பேஜோ ஒரு கால்குலேட்டர் ஒரு ஸ்னிப்பட்டோ இல்லை ஒரு இன்ட்ராக்டிவ் டெமோவோ ஏதோ காமிக்கிறோம். ஆனா இப்போ அது வந்து நமக்கு லைக் எப்படி காமிக்கிறது? லைக் எடுத்த உடனே வராதுல்ல. சோ வாட் ஷட் பீப்பிள் டு? சோ அதான் SEO. தட்ஸ் வேர் I'll come. ஓகே சூப்பர். SEO வாட் ஆர் சேனல்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் பேசிட்டு அதுக்கப்புறம் we get into. ஓகே. சோ இப்போ SEO demand capture channel. ஓகே. But demand generation channel which is like you talk about all these tools on socials. ஓகே. LinkedInல இருக்கட்டும், Reddit-ஆ இருக்கட்டும், Twitter-ஆ இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் போய் பேச ஆரம்பிக்கிறோம். ப்ராப்ளம் பற்றி பேச ஆரம்பிக்கணும். முன்னாடி வந்து நம்ம பர்டிகுலர் பீப்புள் கிட்ட மட்டும் தான் போய் பேசியிருந்தோம். ஓகே. We didn't say to the world that we are building it out. ஓகே. Now you have to go and talk brand awareness. ஓகே. Talk to everybody, like put it on socials. Okay. Keep talking about your LinkedIn post. Okay. Be a promotional plug. Okay. It's not like I'm building this tool, I'm solving for this problem. Like, would you like to have a chat? Okay. Be it super salesy. Okay. Once you have built it, once you have got customers, you have all these learnings. Apply all these learnings. Okay. So இப்போ LinkedIn இருக்கு, which is like demand inbound, outbound, paid. Okay. Which is very crucial. Okay. Paidலயுமே என்னன்னா நம்ம மைக்ரோசாஸ் பீப்புளுக்கு they are not ready to limited budget. ஆமா. அதுவும் இந்தியால இருந்து பண்றாங்கன்னா இன்னும் limited budget. ஆமா. ஏன்னா நம்ம டார்கெட் வந்து US டார்கெட் பண்றோம். ஏன்னா it's easy to sell to US. Okay. And Freshworks கிரீஷ் சொல்ற மாதிரி getting $1 is easy than getting ₹1. So ஏன்னா people Indians need so much value to get them buying convention. Makes sense. With US people they are a little bit like it's cheaper for them. It's just like buying a Starbucks coffee. ஒரு காஃபி வாங்குறது அந்த சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் ஒரு மாசத்துக்கு. But in India that's different. Yeah. So first இப்போ let's say இந்த US people target பண்றோம்னா paid ads. So paid ads னு பார்த்தீங்கன்னா again சேனல் நிறைய இருக்கு. Okay. Google இருக்கு, LinkedIn இருக்கு, Reddit ads இருக்கு, ஈவன் அதர் மெட்டா இருக்கு, பிளஸ் மார்க்கெட் பிளேசஸ். G2, Capatra, Gartner நெட்வொர்க். ஓகே. சோ அங்க எல்லாமே பெய்ட். ஓகே. எல்லாமே பெய்டு. இவ்வளோ இருக்கு. இதுல நமக்கு என்ன சேனல் தேவை? as a MicroSaaS பர்சனா you should first prioritize Google. Okay. Once you know your demand, okay, try to capture the demand. Okay. So அதான் first validation இருக்கணும் உங்களுக்கு. So once you build a product, you have everything in it. People search for like marketing budget calculator அப்படினா அப்போதைக்கு you have to show the ads. Okay. So ஆனா இப்போ வந்து அது எவ்வளவு செலவாகும் அதுக்கு? அதுக்கு தான் Google வந்து keyword planner னு ஒன்று இருக்குது. Okay. Google ads குள்ள போனீங்கன்னா keyword planner னு ஒன்று இருக்கும். search for it, இந்த keyword போட்டீங்கன்னா இந்த லொகேஷனுக்கு எவ்வளவு காஸ்ட் per click னு காமிக்கும். ஒருத்தர் கிளிக் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும். Okay. Assuming it's $4, it's like 200 to 300 rupees. Okay. ஒரு கிளிக்கு ஆகும். Okay. இதனால கிளிக் ஆனோனே எல்லாரும் கன்வர்ட் ஆவாங்கன்னு கேட்டா கிடையாது. ஸோ அந்த கன்வர்ஷன் எப்படி பார்ப்பீங்க?
யூ ஹேவ் டு மெஷர் இட். ஒரு லேண்டிங் பேஜில் போயிட்டு என்னென்ன இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, லெட்ஸ் சே பீப்புள் ஆர் சைனிங் அப் ஃபார் இட் ஆர் புக்கிங் எ டெமோ. கிளாரிட்டின்னு ஒரு டூல் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி. அது வந்து வெப்சைட்டில் ரெக்கார்டிங்ஸ் பண்ணிடும் ஒரு யூசர் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து யூசர்ஸ் வந்து டெஸ்க்டாப்பில் பார்ப்பாங்க, லேப்டாப்பில் பார்ப்பான்னு நினச்சிட்டு இருப்போம், பட் அவங்க மொபைலில் பார்ப்பாங்க. ஓகே, அப்போ மொபைலில் இருக்கும்போது நம்ம அலைன்மெண்ட் ஃபுல்லாகவே மாற்றணும். ஆமாம். ஸோ இது நிறைய விஷயம் இந்த ஆட் ரன் பண்ணால் யூ ஹேவ் டு லுக் இன்டு இட். இது எல்லாமே அந்த மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டியில் வந்துடும். அண்ட் இட்ஸ் ஃப்ரீ டூல். இட்ஸ் ஃப்ரீ டூல். ஓகே, அது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி வேல்யூபிள் ஃப்ரீ டூல். ஆமாம், எக்ஸ்ட்ரீம்லி வேல்யூபிள். லைக் ஐ திங்க் ஸோ நிறைய பேர் இதை ஷெட்யூல் பண்ணும்போது கூகுள் ஆப்டிமைசர்னு ஒன்றுச்சு. ஓகே, வேர் இட்ஸ் லைக் ஏபி டெஸ்டிங் எல்லாமே. ஓகே, ஸோ அதை ஷெட்யூல் பண்ணும்போது பெரிய இம்பாக்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் தட் இஸ் ஈஸியர் பிகாஸ் ஏபி டெஸ்டிங். ஓகே. So right now we are having less limitation tools, but my clarity is like free, which gives super value. Super. Okay, நம்ம அந்த மாதிரி லேண்டிங் பேஜ் வந்தாச்சு. உள்ள ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு சாரி ஆட்ஸ் ஒரு சேனல், வாட் ஆர் தி அதர் பாசிபிள் சேனல்ஸ்? பிரைமரி அவ்வளவுதான். ஓகே, பிரைமரி அதான். அதுக்கு அப்புறம் நீங்க இன்டெப்தா போனா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பேசலாம். ஓகே. சோ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்லாமே லைக் ஆனா ஒரு ஃபவுண்டர் ஒரு 50 ஒரு 5ல இருந்து எனக்கு 10 20 கஸ்டமர் வந்தா போதும் அப்படின்றவங்க இதுல ஆரம்பிச்சா போதும். வச்சா போதும். இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்லாம் ஸ்கேல் அப். ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு தேவை வந்து you should try to build process, correct, try to build framework, try to build playbook. என்ன பண்ணா எனக்கு இந்த கஸ்டமர் கிடைக்கும் அவ்வளவுதான். லைக் ஈவன் ஒன் ஆஃப் தி திங்ஸ் லைக் Airbnb, do things don't scale சொல்லுவாங்க. that is the first step. in the first 10 to 100 customers I think Airbnb வந்து அவங்களே போய் போட்டோ எடுத்தாங்க. அவங்க போய் போட்டோ எடுத்து அப்லோட் பண்றது நல்லா இல்ல. So they thought that they were getting bad experience. So they went around it, they took the photos, they uploaded. Okay. So you have to go to any extreme to give value to your product, okay, to your users. Without like don't worry about இது வந்து ஸ்கேல் ஆகுமா நான் பண்ணலாம். ஓகே, let's say இப்போ நீ calculator build பண்றீங்கன்னா you should give them free consultation. Okay, like you have expertise in the marketing, like you can try to sell like hey you get up a product, I'll give you free consultation. Or like I'll help you how to set up your LinkedIn ads. Let's say I'm LinkedIn ads எப்படி செட் பண்ண தெரியல, I'll go to any extreme to do anything for them. Okay. So one of the things which I'm also doing for other people is that I used to do free consultation because I want them to grow together. At the end of the day, like it's like gratitude. People will come back to you. Okay. Like if you shown value, they'll come back to you. That's why I've got a lot of other projects for consulting as well. Super. So yeah, even if it is not through MicroSaaS products, you build a network and நம்ம நாளைக்கு வேற ஏதோ ப்ராடக்ட் பில்ட் பண்ணாலும் திருப்பி அவங்ககிட்டயே போலாம். Exactly. So இந்த சேனல்ஸ் தான் வேணும். ஓகே, இந்த சேனல்ல டெப்தா ஒரு MicroSaaS 1 to 10 கஸ்டமர்ஸ்க்கு priority outbound. Okay. That's where you have to go into it. Okay. So SEO takes time. இப்போ நிறைய கண்டென்ட் எழுதுறோம், ஒரு ஆளா பண்ண முடியுமான்னு கேட்டா இப்போதைக்கு பண்ண முடியும். அதான் முன்னாடி இதோட ஆன்சர் என்ன வந்துச்சுன்னா இல்லை நான் முடியாதுன்னு சொல்லிடுறேன். ஆமாம், இப்போதைக்கு ஐ திங்க் ஸோ மார்க்கெட்டிங் டீம் சைஸே நான் ஒர்க் பண்ணும்போது என்ன யோசிச்சோன்னா எங்கிட்ட ஒரு காப்பி ரைட்டர் இருப்பாங்க, லேண்டிங் பேஜ் டெவலப்பர் இருப்பாங்க, அப்புறமேட்டு ஆட்ஸுக்கு ஒரு பர்சன் இருப்பாங்க, பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர்ஸ்னு, அதுக்கப்புறமேட்டு கண்டென்ட் ரைட்டர்ஸ் 2 பேர் இருப்பாங்க, ஃபிக்மாக்கு டிசைனர்ஸ் வெப்சைட் டிசைனர்ஸ் தனியாக இருப்பாங்க, ஆட் இமேஜ் டிசைனர்ஸ் தனியாக இருப்பாங்க. இப்போ நான் கிட்டத்தட்ட மார்க்கெட்டிங்கில் ஒரு 7 பேர் கூட ஒர்க் பண்ணேன். இப்போதைக்கு அது அப்படியே சுருங்கி 2 பேர், டெவலப்பர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர், அவ்வளோதான் பில்ட் பண்ணுறதுக்கு. டெவலப்பர் கூட இல்லை, டிசைனர் ஃப்ரேமர் மாதிரி ஒரு டூல் வந்துச்சு, டிசைன் பண்ண உடனே வந்துருச்சு. ஃபிக்மாவே வெப்சைட் லான்ச் பண்ணுறோம். ஆமாம், கரெக்ட். ஸோ இப்போது உங்களுக்கு லான்ச் லைக் எதுவுமே ஸ்ட்ரகிள்ஸ் எதுவுமே இல்லை, நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துச்சு. யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டு பில்ட் லாட் ஆஃப் ஒர்க் ஃப்ளோஸ். இப்போ N8 ஒரு டூல் உங்களோட வீடியோலேயே பார்த்துட்டு தான் இருக்கேன், நிறைய ஒர்க் ஃப்ளோஸ் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. N8 சரியாக இருக்கட்டும், லவ்வபுளாக இருக்கட்டும். ஸோ இப்போ யாருமே இதுக்கு டைம் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. சொன்னாங்கன்னா ஐ டோன்ட் திங்க் லைக் தே ஆர் ரைட் ஃபிட் ரைட் நவ. ஆமாம், ஏன்னா அவங்க வந்து தேர் ஒன்லி கிவிங் எக்ஸ்கியூசஸ். எக்ஸாக்ட்லி. ரைட் நவ தே ஷுட் பி வெரி கியூரியஸ் டு ஃபிகர் திங்ஸ் அவுட். ஓகே, தே ஷுடன்ட் சே லைக் இப்போதைக்கு ஏதாச்சும் டவுட் கேட்டாங்கன்னா லைக் என்கிட்ட கேட்குறியா டேய் சாட் பெர்ப்ளெக்சிட்டி இருக்குது, அதுக்கு தெரியாது முன்னாடியாச்சும் கூகுளில் சொன்னால் ரிசர்ச் பண்ணணும், இதை பண்ணலாம். இப்போ நீ ரிசர்ச்சே பண்ண வேணாம், என்ன ப்ராப்ளமோ பெர்ஃபெக்ட்லி சொல்லு, சாட்ஜிபிடி சொல்லு, அது என்னை விட பெட்டர் ஆன்சர் சொல்லும். அண்ட் புரியலனா ஒன்று திருப்பி கேட்டா இது எனக்கு புரியலனா அதை வந்து டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணும். டாக் டு லைக் கிவ் மீ ஆன்சர் 5 year old அப்படின்னா அதுக்கு அது ஆன்சர் சொல்லும். ஓகே, ஸோ லைக் there is no struggles for you. சூப்பர். ஸோ இப்போ நம்ம வந்து we went through like your journey of multiple MicroSaaS products and then அதுக்கப்புறமா ஒரு MicroSaaS அது நம்ம ரொம்ப நாள் 20-25 கஸ்டமருக்கு இதெல்லாம் பண்ணால் போதும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இதை தாண்டி do you have anything again the audience is mostly people who want to build MicroSaaS. இப்போ வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதை நான் வந்து either build பண்ணணும் இல்லை மார்க்கெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். anything that நம்ம பேசினதில் இல்லாமல் எக்ஸ்ட்ரா do you want to say anything to them? One thing which I really want to address is like programmatic SEO. Okay. Which is like really getting hit. Okay. I really like to give credits to my competitor Scribe. Okay. Scribe has done a wonderful programmatic page. Okay. So basically they have search, like for example
how to guide software ஒன்று தான், ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் சாஃப்ட்வேர் ஒன்று தான், ஸ்க்ரீன்ஷாட் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் ஒன்று தான். ஓகே. ஸோ இது எல்லாத்துக்குமே சேம் இன்டென்ட் தான். ஓகே. பட் இதுக்கு ஒரு லேண்டிங் பேஜ் தேவை. ஓகே. ஸோ தே ஹேவ் அ லே அவுட். பேசிக்கலி தேர் இஸ் அ டூல் கால் byword.ai. ஓகேங்களா? ஓகே. byword.ai. What it does is that they help you to create cluster of programmatic landing pages. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே மார்க்கெட்டிங் கால்குலேட்டர் அப்படின்றத நம்ம இன்டென்ட்டாக போடுறோம்னா they'll give me 10 variations. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க்டின் மார்க்கெட்டிங் கால்குலேட்டர், மெட்டா மார்க்கெட்டிங் கால்குலேட்டர். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டது தான். ஓகே. மொத்தமாக வச்சு யூ ஹேவிங் இட் எவ்ரிதிங் லைக் பேர் பண்ணி ஒன்றா வச்சிருக்கீங்க. பட் when people search for this also it makes sense for you. கரெக்டாக they can use that alone. So you have to create lot of pages. How do you do that? Using AI. Okay. So intent. ஸோ ப்ரோக்ராமேட்டிக் எஸ்இஓன்னு சொல்கிறது நம்ம ஒரு பேஜாக எழுதாமல் நம்ம வந்து ஒரு குரூப் ஆஃப் கீவேர்ட்ஸ் எடுத்துட்டு அது எல்லாத்துக்கும் ஒரு சிமிலர் ஈக்குவலன்ட் பேஜஸ் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஒரே டெம்ப்ளேட்டு. ஓகே. வெறும் கண்டென்ட் மாறப்போகுது. ஓகே. கண்டென்ட் கூட இல்லை, கீவேர்ட் மாறப்போகுது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க்டின் கால்குலேட்டர், ரெடிட் கால்குலேட்டர், மெட்டா கால்குலேட்டர், இந்த மாதிரி கால்குலேட்டர் போட்டுட்டு ஒரு லேண்டிங் பேஜஸ். ஓகே. பீப்புள் வில் சைன் அப் ஃபார் இட். ஓகே. சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம we primarily focused on marketing and இப்போ வந்து your journey is unique in a way that you didn't build. ஆனால் you wanted to build that MicroSaaS and you found ways to build the product. And இப்போ நான்-டெக் ஃபவுண்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இப்போ எனக்கு வந்து ஒரு ஐடியா மட்டும்தான் இருக்குது, நான் லைஃப்பில் கோட் பண்ணதே இல்லை, எனக்கு வந்து டெவலப் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்றவங்களுக்கு in 2025 with all the AI tools and everything, what advice would you give to them? பிஃபோர் நான் சொன்ன வரைக்கும் அந்த என்னோட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் இருந்த வரைக்கும் நான் எதுவும் வேணல. ஓகே. பட் இப்போ இருக்கிறதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் ஐம் ஷோயிங் தம் ஐடியா ஸ்க்ரீன்ஷாட் இல்லாமல் I can go to a tool like Lovable or like V0 or even Claude, for example. I can go and give my idea to it, enhance it, and try to build a basic MVP. Okay. So even for the like the product which I'm building, LLM search engine tracking, so I built it a mock-up and gave it to him. ஓகே. ஸோ அது ஃபர்ஸ்ட் வெர்ஷனே வந்து ஒரு சும்மா ஐடியாவா இல்லாமல் ஒரு ப்ராடக்டாகவே நான் தர முடியும். Because that's possible right now. ஓகே. Before that was not even possible. Okay. Without கோடிங் கொஞ்சம் கூட தெரியாமல் இது பண்ண முடியாது. ஓகே. இப்போ எனக்கு ஒரு HTML CSS எதுவுமே தெரியாது, நாட் ஈவன் லைக் ஒரு வார்த்தை கோடிங் தெரியாது. பட் ஐ கேன் பில்ட் அ ஃப்ரீ டூல்ஸ் அமேசிங் அஸ் அ டெவலப்பர். ஓகே. I can guarantee you that. I built a lot of free tools. Okay. Even for this TryGeoni product, okay, which I built a free tool called LLMs.text. Okay. Okay, basically what it does now, let's say sitemap.xml ஒன்று இருக்கும். ஆமா ஆமா. SEO ல. அப்படி என்ன அர்த்தம்னா உங்க என்னென்ன பேஜா இருக்குன்னு சொல்லிட்டு கூகுளுக்கு தெரிய வைக்கிறீங்க. ஓகே. அதே மாதிரி இப்போ LLMக்கு என்ன தெரிய வைப்பீங்க? ஸோ இது LLMs.text. ஓகே. இதை நான் அப்படியே ChatGPT சொன்னேன், இது மாதிரி ஐடியா இருக்கு, சைட் மேப் மாதிரி LLMs.text பேஜ் வேணும். ஸோ இது இந்த கண்டிஷன்லாம் தேவை அப்படின்னு சொன்னோன்னே இட் ஜென்ரேட்டட். ஓகே. அவ்வளோதான். அதை டெவலப்பர் கொடுத்து லைட்டாக பாலிஷ் பண்ணிவிட்டு நம்ம புஷ் பண்ணிட்டோம். ஸோ தட் ஃப்ரீ டூல் டுக் அஸ் 2 hours to build it. But the impact that is giving is super, super high because highly relevant. People who are considered about having LLMs in their website, which means that they're investing in LLMs. That's a direct win for it. One of the things also I want to highlight is that try to build a lot of free tools, complementing free tools. Okay. So in your case, like Super Meme also, you could do something like social media post generator. Okay. That makes sense for you because your audience is like in social media. Correct. They are using it for social media post. Correct. Then try to like, why not build like free content, free correct. resource. Because nobody is going to read content nowadays. It's reducing it. Correct. So you have to add value. Correct. When you have a free tool, Google gives a signal that it's engaging. Blog இருந்தாலும் they'll scroll through, they'll read it. ஆமா. இது வந்து கிளிக் பண்ணுவாங்க, என்கேஜ் பண்ணுவாங்க. Correct. And they'll come back. Exactly. They'll bookmark it. ஆமா. So try to add value through free tools as well. So one thing which I want to say. Yeah. Super Nihal. ஸோ இட்ஸ் பின் கிரேட். எனக்கு வந்து நிறைய இப்போ நான் வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமே நான் நிறைய பில்டிங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஓகே, இந்த மாதிரி ஃப்ரீ டூல்ஸ் இருக்குது, ஏஐ டூல்ஸ் இருக்குது, பில் பண்ணலான்ட்டு. கொஸ்டின் வந்தது எல்லாமே ஓகே பில் பண்ணிட்டோம், இது எப்படி மார்க்கெட் பண்ணுறது, எப்படி ரெவன்யூவாக மாற்றுறது அப்படின்றது தான். தட்ஸ் வை ஐ ரியலி வாண்டட் யூ ஆன் த பாட்காஸ்ட். ஐ திங்க் நம்ம நிறைய பேசணும். தெர் இஸ் ஸோ மச் லேர்னிங் ஃப்ரம் யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு நான்-டெக் பர்சனாக how can you use your network to build and how can you as a without a product போய் மார்க்கெட் பண்ணி and அதை ரெவன்யூவாக மாற்றுறது எப்படி அப்படின்றதும் வந்து you walked us through. Thank you so much and yeah, good luck for your next product and yeah, எப்பயுமே சொல்கிறது தான் என்கிட்ட விற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் Nihal has a product that he's selling. So find him on LinkedIn and இந்த links எல்லாமே நான் வந்து கீழே கொடுக்குறோம் and support his product, take a look at like what he's building in the future and yes, so we'll see you in a future episode with more MicroSaaS builders from in and around Chennai and Tamil Nadu.